அதுவோ உனது அரணே. என்ன மாதவம் செய்தனே. இன்றைய தினம் விகாரி வருடம் புது வருட பிறப்பு. இன்று நம்மளுடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக யார் வந்தாலும் குருநாதர் வந்த மாதிரி தான் நமக்கு இங்கே ஏகமுக பெருமானார் வந்திருக்கிறாங்க. குருநாதரே இங்கே வந்து எழுந்தருளி நமக்கு அருளாசி வழங்கி இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை. வருடப்பிறப்பு அன்னைக்கு வகுப்பு வருவதும் ஒரு பெரிய சிறப்பு. காலையில் எல்லா கோயிலையும் போய் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, நிறைய பணிகள் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐயா அவர்கள் வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். காவாய் கனகத்திரளே போற்றி. இப்ப சுந்தர பெருமானுக்கு எல்லாமே எத்தனை? எந்த விதமான குறையும் இல்லை. நம்ம ஒண்ணு கேட்டா எதுவுமே பொண்ணு ரெண்டு எல்லாமே. இப்ப உள்ள போறாரு, தடுத்து ஆட்கொள்ளணும்னு சொன்னது ஞாபகம். எங்க கைலாயத்தில் பாட சொல்றாரு, எடுத்து கொடுக்குறாரு. உள்ள ஆட்கொண்டு கூட்டு வர்றாரு. எல்லா வாதம்லாம் உங்களுக்கு தெரியும். கூட்டு வர்றாரு. என்னன்னு நான் பாடுவேன் சாமி, என்னை என்னெல்லாம் வசப்பாடுனியோ அதை வச்சு என்னெல்லாம் வசப்பாடு என்னன்னு வசப்பாடுனேன். பைத்தியக்காரனே, அடிமைக்கு ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் அடிமையாகுமா அப்படி சொல்லி. ஆனா முறைமை என்னது? முறைமை என்னது? ஆண்டான் அடிமை. அது தெரியல. ஆண்டான் அப்ப பித்தான் எடுத்துக்கிறாரு. என்ன சொல்றாரு? பித்தா அப்படின்னா இந்த பதிகம் வந்து இந்தளத்தில் சரியாக 11 மணிக்கு பாட வேண்டிய பதிகம். இந்தளத்துல சரியாக எத்தனை மணிக்கு? இப்ப மணி என்ன? 11. சிறப்பான நேரம். 11 மணிக்கு பாடுவதற்காக வந்த நேரம். இந்தளம்பல் பித்தா விரையூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாலே இணைகின்றே மனதுன்னை பெண்ணை நின்றார் பெண்ணை நல்லோ அருள் அத்தா உனக்காலாய் நீ அல்லே எனலாமே. பித்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் பைத்தியம்னு சொன்னா என்ன வரும்? கோபம் வரும். இன்னியமா பைத்தியம்னு சொன்ன பைத்தியம்னா என்னன்னு தெரியுமா? யார் ஒருவனுக்கு பற்று இல்லையோ அவனுக்கு பேர் என்னது? பற்றுக்கோடு இல்லாதவனுக்கு பேரு பைத்தியம். பைத்தியத்துக்கு அப்பா அம்மா யாரும் தெரியுமா? தெரியாது. என் பொருள் தங்கத்தை பத்தி வைரத்துக்கு வித்தியாசம் தெரியுமா? தங்கத்தையும் தூக்கி எறியும், வைரத்தையும் தூக்கி. ஆனா நம்ம தூக்கி எறியோமா? ஐயோ, தங்கத்தினுடைய மதிப்பு தெரியும், அது மேல பற்று. ஆக எதுவுமே தெரியாத ஒருத்தர் இருக்கிற, பற்றே இல்லாத இருக்கிறவனுக்கு பேர் என்னது? பைத்தியம். சிவபெருமானுக்கு எது மேலேயாவது பற்று இருக்கா? எது மேலேயாவது இருக்கா? ஒரு ஊமையாக சொல்லக்கூடியது. அபிராமி பற்று என்ன சொல்லுவாரு? எல்லாம் பஞ்சபூதத்தில் அடக்கம். பஞ்சபூதம் எதுல அடக்கம்? சக்திக்குள் அடக்கம். சக்தி எதுக்குள்ள அடக்கம்? சிவம். சிவத்துக்குள்ள சிவம் ஏதாவது அடக்கமாகுமா? ஆனா தொண்டர்தம் உள்ளத்துள் கொடுக்கும். இது வந்து ஊமையாக சொல்ல ஒரு உபச்சாரமே. சிவம் எதுலையுமே என்ன பண்ண மாட்டாரு? அடக்க மாட்டார். அடியார் உள்ளத்தில் ஒடுக்கம் அப்படி சொல்றது வந்து ஒரு உபச்சாரமாக சொல்லணும். இப்ப பைத்தியம்னா
சிவபெருமானுக்கு எந்த விதமான பற்றும் உண்டா இல்லையா? இல்லை. அப்ப அவர் என்னது? பைத்தியம். அப்ப அவர் பேரை நமக்கு சொல்லும் போது நாம எப்படி பைத்தியம்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கணும்? சிவபெருமான அளவுக்கு நான் வசதி இல்லைன்னு தானே சொல்லணும். ஆனா நமக்கு என்ன வருகிறது? ஏன்னா பைத்தியம்னா ஒரு குற்றம் போல். பைத்தியம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு குற்றம். குற்றத்தையே குணமாக கொண்டவன் யாரு? அந்த குற்றத்தையே குணமாக கொண்டவன். பைத்தியம்னா 3 காரியம் செய்யும். என்னென்ன காரியம் செய்யும் சொல்லுங்க. உங்கள் பைத்தியத்தை எங்க பார்த்துருக்கீங்கல்ல? 3 விதமான காரியம் செய்யும். என்னென்ன காரியம் செய்யும்? அதாவது வேண்டுவதை கொடுக்கும். சமயத்துல பைத்தியத்திலிருந்து நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா இந்த கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். சில நேரங்களில் நீங்க கேட்பீங்க, கொடுக்குமா? கொடுக்காத. கொடுக்க மாட்டேன். ஒரு நேரம் பைத்தியம் என்ன பண்ணோம்? இந்த கொடுக்கும். ஒரு நேரம் என்ன பண்ணோம்? இப்ப மூடு கொடுக்காது. 3வது நான் ஒண்ணு கேட்டா அது இன்னொன்னு எடுத்து கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா? பைத்தியம். பார்த்துறீங்களா? அதை போலத்தான் சிவபெருமான் என்ற அந்த பைத்தியம் கேட்கிறதையும் கொடுப்பார். என்னது? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டுவதை கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரு வேணாலும் சிவபெருமான்கிட்ட கேட்டா கொடுப்பார். அப்படி வேண்டதை கொடுத்தாருன்னா கூடவே உன்னை வச்சிருக்காருன்னு அர்த்தம். என்னது? ஆப்பு. என்னது? ஆப்பு. அது நல்லா தெரிஞ்சுங்க. வேண்டனதை கொடுத்துட்டாருன்னா அதுல எங்கேயோ நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு சுரி வச்சிருக்காருன்னு அர்த்தம். எதை? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தெரியும். பித்தன் வேண்டுவதை கொடுப்பான். கரடியா அப்படி வேண்டதை கொடுத்துருக்கானா? நிறைய பேர் கை தூக்குங்க பாப்பா. நான் நிறைய வேண்டனையா சிவபெருமான் எனக்கு கொடுத்தாரு சொல்றது சொல்லுங்க பாப்பா. இந்த அம்மா சொல்றேன். ஒருவேளை ஏஐயோ பதவி வேணும்னு கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வச்சுக்கிட்டு இருப்பார், நிறைய அலைய. சரி விடுங்க. நான் உன்னை கேட்டு கேட்டு செலுத்தி போட்டேங்க, சாமி கொடுக்கவே இல்லையா அப்படின்றவங்க இருப்பீங்களா இல்லையா? பின்னாடி அங்க நானும் கரடியா கட்டி பார்க்குறேன், வேண்டதை கொடுக்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்று இருக்கும். நான் உன்னை வேண்டுனா அவரு உன்னை எனக்கு கொடுத்தாரு. ஒரு 25 வருஷம் பிளாஷ்பேக் பின்னாடி போங்களேன். நான் உன்னை வேணா அவரு உன்னை கொடுத்து என்னை மாட்டி விட்டாரியா? உண்டா இல்லைங்களையா? உண்டா இல்லையா? அப்படி ஒரு கதையெல்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா வேண்டுவதை வழங்குவார், வேண்டுவதை வழங்க மாட்டார். நாம ஒண்ணு வேணா ஏன் எதை கொடுத்தால் இந்த உயிர் பக்குவப்படும் என்ற வினையின் அடிப்படையில் செய்வோம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, அப்படியே நான் பாருங்க. பித்தா பெருமானே பிறை சூடி அருளாலா. பித்தா பெருமானே, பித்தனே நீதாயா. பிறை சூடி அருளாலா. என்னது? பிறை சூடி அருளாலா. ஏன் பிறை சூடி? பிறை என்ன கண்டிஷன்ல வந்தது உங்களுக்கு தெரியும்? சந்திரன் என்ன கண்டிஷன்ல வந்தாரு? சாபத்தை தக்கனிடம் வாங்கி கொண்டு வந்தார். சாபத்தை ஆட்கொண்டது யாரு? சிவபெருமான். அப்ப சிவபெருமானுக்கு பெரும் கருணை தான். அருளுவதே பெரும் கருணை. சிவபெருமானுக்கு அருள்வதே பெரும் கருணை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனதுன்னை. எத்தான் எப்பொழுது, எப்படி மறவாதே நினைக்க முடியும்? 24 hours எப்படி சிவபெருமானை மறவாத நினைக்கிறது? எப்படி சொல்லுங்க? எத்தான் மறவாத உங்களால் நினைக்க முடியுமா? இருக்க முடியுமா? சிவபெருமானை 24 hours மறக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? நீங்க வீட்டுக்கு போன உடனே தான் உங்களுக்கு வேற வேலை வந்துருங்க, பயங்கர பிஸியா இருக்கீங்களா? இப்போ ஓகே. அதான் சொல்றாரு. 3 கரணங்கள் நமக்கு சிவபெருமான் கொடுத்திருக்காரு. என்னது? என்னென்ன கரணம்? மனம், மொழி, என்னது? மெய். சுருக்கமா சொன்னா மனம், மொழி, மெய். வாயி, மனசு,
உடம்பு. இதுல 24 மணி நேரமும் தொண்டு செய்யணும். எப்படி செய்யணும்? எப்படி 24 மணி நேரம் தொண்டு செய்ய முடியும்? சிவபெருமானுக்கு நீங்களே சொல்லுங்க, தொண்டு செய்ய முடியுமா? யாரும் பிஸி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், செய்ய முடியுமா சிவா? முடியாது. ஆனா என்ன செய்யணுமா? உங்க வீட்டை டெய்லியும் மெழுகுறீங்களா? யாரு வீடு நினைச்சு மெழுகணுமா? சிவபெருமான் கொடுத்த வீட்டை நான் மெழுகுறேன்னா இப்ப வீட்டுல செய்யற வேலை யாருக்கு செய்யற வேலை ஆயிடுது? உங்க பிள்ளைங்க, கணவன்மார்கள் எல்லாரும், குடும்பம், அத்தை, மாமா எல்லாருக்கும் செய்யற தொண்டை யாருக்கு செய்யற தொண்டா நினைச்சுக்கணும்? சிவபெருமான் தான் அப்படி அழைகின்ற சிவபெருமானா இருக்குது. இதுக்கு நான் தொண்டு செய்யறேன்னு சொன்னா அப்ப இவங்களுக்கெல்லாம் செய்யற தொண்டு யாருக்கு செய்யறதா தொண்டாயிடுது? எந்த வேலை செய்ய ஆபீஸ்ல போய் வேலை செய்யுங்க, சிவபெருமான் இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் சம்பளம் போட சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? 24 hours. யாரு 24 hours யாருக்கு செய்யற தொண்டாயிடுச்சு? அதான் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை. அதாவது உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயம். ஏன் சொல்றாரு தெரியுமா? ஒரு காட்சி பறவை நாச்சியார்கிட்ட வந்து நம்ம இவர் இருக்கார் பாருங்க, சோமாசிமார நாயனார் வந்து தூதுவளை கீரையை கையில் கழிச்சு போட்டார். காலையில் சமைக்க சேரமானு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பறவை நாச்சியார் என்ன பண்ணுறாரு? கொடுத்துட்டு 2 பேர்த்தையும் கொடுத்து அந்த தூதுவளையை ஆஞ்சி கொடுக்கன்றாரு. கஷ்டம் தானே சிவா, தூதுவளை ஆயிரம் கஷ்டமா? 2 பேரும் பொறுமையாக ஆயிராங்க, பேசிக்கிட்டே ஆயிடுறாங்க. ஆனால் பறவை நாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க? சுந்தரர் ஆய்ந்து கொடுத்த கீரையை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு சேரமான ஆய்ந்து கொடுத்த அந்த கீரையை சமையல் பண்ணுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? இது என்னன்னு உண்மையே புரியல. எல்லாம் குக் பண்ணி சாப்பாடு போடும்போது அந்த மனம் இன்னும் அப்படியே இருக்குது. அதை பார்த்த உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. சாமி, இந்த மாதிரி சாமியினுடைய ஆஞ்சு கொடுத்ததை மட்டும் நான் பூஜை அறையில் வச்சு உங்களுடைய இதை மட்டும் சமையலில் போட்டதை பற்றி தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அது ஏற்கனவே பெருமானுக்கு அர்ச்சனை ஆகிடும். ஏற்கனவே நான் சந்தேகமாக இருந்தால் போய் பாருங்கன்ட்டு அந்த பூஜையில் லிங்கம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள இந்த கீரைகள்லாம் இருக்குன்னா இந்த கீரையெல்லாம் என்ன பண்ணுறாரா? 1000 வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளே எது ஓடிக்கொண்டிருக்கிறது? நமச்சிவாயம். 1000 புறக்காரியங்கள் புற வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? உள்ள நமச்சிவாயம். உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய். மனத்துன்னை வைத்தாய். மனத்துன்னை என் மனசுக்குள்ள யாரை வச்ச சுவாமி? என்ன வச்ச? ஏன்னா டேஞ்சரஸ் கருவி எது தெரியுமா? நாம பாவ புண்ணியம் பண்ணுவதற்கு ஒரு கருவி, டேஞ்சரா இருக்கக்கூடிய அபாயமா இருக்கக்கூடிய கருவி எதுனா என்னது? மனம் ஒரு தவறான செயலை பற்றிவிட்டால் நாம பாவம் செஞ்சுட்டோம். நல்ல செயலை பற்றிவிட்டால் மனம். அப்ப எதுக்குள்ள போய் யார் உட்கார்ந்து இருக்கணும்? சிவபெருமான் மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டா நாம தப்பு செய்வோமா? எங்க? மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் துறையுள் பெண்ணை ஆற்றங்கரை. என்னது? பெண்ணை தென்பால், பெண்ணை ஆற்றங்கரையில பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் துறையுள். வெண்ணை நல்லூர்ன்றது ஊர் பேர். அம்மா என்ன பண்றாங்களாம்? சாமியை கும்பிடுறதுக்காக வெண்ணெயிலேயே கோட்டை கட்டி கும்பிட்டதுனால அந்த கோவிலுக்கு பேர் என்ன? அந்த ஊருக்கு பேர் என்ன வந்தது? வெண்ணை நல்லூர். வெண்ணை நல்லூர் அருள்துறைகள். அந்த கோயிலுக்கு பேர் என்னன்னா அருள்துறை. அந்த கோயிலுக்கு பேர் என்னது? அருள்துறை. கோயிலுக்கு பேர் அருளையே வழங்குவது சிவபெருமான். மாணிக்கவாசகர் சொல்றாரு பாருங்க, என்னது? உன் அருளார அமுதத்தை வழங்குகின்றாய். உன் அருளார அமுதத்தை வழங்குகின்றாய். வாரினேன் விழுங்கினேன் மிக்கினேன் மிதிகின்மையா. சொல்றாரா இல்லையா? அப்படியே அருள் வந்து அப்படியே அருவி போல வந்துகிட்டே அருவி போல. எப்படி போய் கும்புற? அருவியில இருக்கிற அருளை எடுத்து, அருவியில அந்த நீரை எடுத்து எப்படி அந்த அருளை குடிக்கிறாரு? சொல்லுங்க பாப்போம். எப்படி குடிப்பாரு? அருள் அருவி போல வந்துகிட்டு இருக்கு. எப்படி அந்த அருளை குடிக்கிறாரு மாணிக்கவாசகர்? சொல்லுங்க சொல்லுங்க.
எப்படி குடிப்பாரு? இருகரங்களால. ஐயா விக்ரமனையா சொல்றாரு, இருகரங்களால வாரி வாரி குடிச்சாரு. நீங்க சொல்லுங்க. ஏன்னா இருகரங்களால வாரி வாரி குடிச்சா லேட் ஆயிடும். லேட் ஆயிடுமா? அப்படி வாயை திறந்துட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? உள்ள போகும். எது சிறப்பு? குயிக்கா அருள் கிடைக்கிறது, கண்டினியூஸா கிடைக்கிறது எது? வாரி வாரி குடிக்கிறதா, ஆன்னு திறக்கிறதா? அருளாரமுதத்தை வழங்குகின்றாய், விழுங்கினேன் விக்கினேன் விதியின் மயா சொல்றாரா இல்லையா? ஆனாரா அது என்ன ஆயிடுச்சா? உள்ள போச்சா? அப்படி என்ன ஆயிடுச்சா? ஒரு விக்கிடுச்சா? என்ன ஆயிடுச்சா? விக்கிடுச்சா விதி. அப்ப பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அப்படி அருளையே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய துறை கண்டினியூஸா. எத்தனை இன்று போய் நாளை வானா சொல்ல மாட்டார். இன்னைக்கு 1000 பேருக்கு அருள் பாலிச்சிட்டேன், நீ போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்ல மாட்டார். எத்தனை 1000 பேர்கள் அங்கே போய் நின்றாலும் அத்தனை பேருக்கும் அருளை வழங்குகின்ற துறையாக இருப்பது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சாமி அப்ப கோயிலுக்கு போனாதான் சாமி கும்பிட்றதா இருக்கமா? இங்க வீட்டுல இருந்து கும்பிடுறது இல்லையா? இங்கேயே கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அப்ப ஏன் கோயிலுக்கு போனோம்? கோயிலுக்கு போறது சிறப்பா, வீட்டிலேயே கும்பிடுறது சிறப்பா? அப்ப வீட்டுல கும்பிடுறது. நான் வாரியார் சாமி ஒரு கேள்வி பதில் சொல்றாரு. இப்ப பசுமாட்டுல பால் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? மாட்டிகள். ஆனா எங்க இருந்து பால் உற்பத்தி ஆகும்? போலாம் போலாம். அதுக்காக தலையில இருந்து வரும் பால்னு சொல்லிட்டு ஒரு கீரி எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? ஆக எல்லா இடத்திலும் இறைவனுடைய அருள் நிறைந்திருக்கின்றது. அருள் சுரந்து வெளிப்படுகின்ற இடமாக இருப்பது அருள் துறை. அருள் சுரந்து வெளிப்படும் இடமாக இருப்பது என்னது? அருள் துறை. உண்டா இல்லையா? அருள் துறை. அத்தா உனக்காலாயினி அல்லே எனலாமே. அத்தா எல்லா உயிர்களுக்கும் அத்தா உனக்காலாயினி அல்லே. உனக்கு நான் ஆள் இல்லை, அடிமையா நான் வாதிட்டேன். ஆனா நீ என்ன பண்ற? கைலாயத்துல என்ன பண்ண? கைலாயத்துல என்ன பண்ண? என்னை தடுத்தால் கொள்கின்றேன் என்று என்ன பண்ண? குறி சொன்னாய். அதை நான் மறந்துட்டு நான் உனக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை என்று வாது செய்து விட்டேனே, இது தகுமோ இது தகுமோ அப்படின்னு அடிச்சுக்கிறார். யாரு அடிச்சுக்கிறார்? சும்மா அடிச்சுக்கோமா? தெரியாமப்பட்ட சாமி அடுத்தது பார்க்கணும். அப்படி ஒரு புலம்பு காட்டுது. அத்தா உனக்காலாயினி அல்லே எனலாமே. எனலாமே இல்லை, நான் உனக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டேனே சாமி. இது சரியா? இப்படி அந்த அற்புதமான அந்த பதிகத்தை சாமி எடுத்து கொடுக்க, பித்தான் எடுத்து கொடுக்க இப்படி பண்ணாரு. பெருமானுடைய திறத்தை பேசுகின்ற பாடல். பெருமானுடைய திறத்தை பேசு பாடுக என்று சொல்லவனே பாட மாட்டார். இந்த பாட்டு திருப்பாட்டு. நாயே பல நாடு நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பேயார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லே எனலாமே. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை. நாயே எத்தனையோ விலங்குகள் இருக்கு. ஆனா சுந்தரர் எல்லா அடியார்களுமே நாயை சிறப்பாக முன்னிறுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன? நாயை உயிர்களை எல்லாம் நாயை நாயேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. நன்றி உடையது. சரி, நமக்கு நன்றி இருக்கா சிவபெருமான் மேல? அப்புறம் எப்படி நாயை போய் நமக்கு நன்றி இருக்கணும்ல சிவபெருமானுக்கு. என்னத்தை செஞ்சாரு? எப்ப பார்த்தாலும் புலம்புறதே வேலை. நமக்கு என்னத்தை செஞ்சாரு? கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டினதான் தெரியும். ஆனா தெரியல, நமக்கு இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு இல்லாத நினைச்சே வருத்தப்படுறதா அவர்களுடைய வேலை. என்னத்தை செஞ்சாரு? அவர் இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லைன்றது தெரியுது. அப்ப நாய்கிட்ட இருக்கிற வேற ஒரு முக்கியமான குணம் என்ன? அதாவது ஒரு டிராமாவில் நான் நடிக்க போனேன். நல்லா தெரிஞ்சுக்க, டிராமாவில் நடிக்க போனேன்.
நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேச போனால் என்னை யாருக்குமே தெரியல. அப்போ எனக்கு பெருமையாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா சொல்லுங்கள்? என்னை யாருக்குமே தெரியல. நான் போகிறது மாறு வேடம், என்னை யாருக்குமே அடையாளம் தெரியல. எனக்கு பெருமையாக இருந்துச்சு. மாறு வேடம்லாம் காம்படிஷனில் ஜெயிச்சு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு காரில் ஏறிக்கிட்டு டிரைவர் ஓட்டு வர்றாரு. வரேன் வீட்டுக்கு நான் நுழைகிறேன். அதே கெட்டப்புல நுழைகிறேன். எங்கள் வீட்டில் யாருக்கா தெரியும்? யாரும் நாய் குலைக்கல. அங்கே உள்ள இருந்து ஏதோ காரு சேர்ந்ததை கேட்டு நாய் குலைக்குது. யாராவது நான் உள்ளே போகிறேன். நாய் உள்ளே இருக்கு, கட்டி வச்சிருக்காரு. நான் உள்ளே போகிறேன். யார் இங்கே வந்துருக்க? இல்லைம்மா இந்த வீட்டில் அந்த ஐயா வெளில புரியா இல்லையா? நாயை திறந்து விட்டுருவேன். எப்படி இருக்கோம்? வெளில புரியா இல்லையா? அப்போ எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன தெரியும்? வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன தெரியல. அப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா? நம்ம கெட்டப்பு நம்ம பலமாக தான் இருக்கு அப்படின்னு பையன் வந்தான். சரி எனக்கு பொண்ணு தான் இருக்கு, பையன் கிடையாது. எனக்கு பொண்ணு தான். யார் நீ வந்திருக்க? புரியா இல்லை நாயை விட்டுருவா. அப்போ இன்னும் கெட்டப்பு பலமாக இருக்கு. அப்போ நாயை உண்மையிலே திறந்து விடுவா. பொண்ணை திறந்து விட்டாங்க பாருங்க. பாஞ்சு வந்த நாய் என் கண்ணை பார்த்துச்சு பாருங்க. தொடப்பு 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 எதை ஆட்டுச்சு. அப்படியே கொஞ்சது கொலாகுது. அப்புறம் தான் இவங்க ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க. என்னங்க நீங்களா? என்னங்க உனக்கெல்லாம் தெரியல. ஆனால் யாருக்கு தெரிஞ்சது? தன் தலைவனை யாருக்கு தெரிஞ்சது? ஆமா, 1000 கஷ்டங்கள் 1000 துன்பங்கள் 1000 பேரோட தொடர்பு இருந்தாலும் நாம தொடர்புன்னு யாரை பார்த்தோன்னே ஆட்டுவோமா? அதே 1000 நாய்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தாலும் மிக அரிய குணம் தலைவனை சொல்றான். எங்கள் நாயகனே என் உயிர் தலைவான் மாணிக்கவாசகர் அருள்பத்தில் இப்பயும் சொல்றான். எங்கள் நாயகன் யாரு? சிவபெருமான். என் உயிர் என்னது? உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்குன்னுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் பேர் சீசன். அதான் சீசன். உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு சீசன். ஆனா உண்மையான தலைவன் தான் யாரை மாத்திட்டான்? சிவ சிவ ஐயா, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க வேற அரசியல்ல போய். ஆனா உண்மையிலே தலைவன் யாரு? உடல் மண்ணுக்கு தான். கடன் அங்கே இருந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த உடம்ப கடனை மட்டும் உடம்ப வந்து பஞ்சபூதத்துல இருந்து வாங்கிட்டு உள்ள கருவுல 1 கிராமம் இருந்த நாம இன்னைக்கு 58 68 கிலோனா யாருக்கு கடன் வாங்கியிருக்கோம்? வாங்கி சாப்பிட்டு ஏற்றிருக்கோம் உடம்பு. திருப்பி கடனை கொடுக்க பயமா இருக்கு நமக்கு. வாங்கின கடனை அது நீ கொடுக்கவே வேணாம், அதுவே எடுத்து உண்டாருங்க. ஆக நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனம் உன்னை நினைக்காமே இருந்தது. சில நேரம் இந்த பிறந்தது கொஞ்ச காலம் நம்மள்கிட்ட வாதம் பண்ண காலம் கொஞ்ச காலம் உன்னை நினைக்காமே இருந்துட்டு. ஆனா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் மறந்துடக்கூடாது. புறத்தே நினைக்கவில்லை, ஆனா உள்ள ஓடிக்கிட்டு. அன்னையிலிருந்து கருவுற்ற நாள் முதலாக அன்னைக்கு அன்னையிலிருந்தே ஆட்கொண்டதுல ஓடிக்கிட்டு. நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தே பெறலாக அருள் பெற்றேன். பேயாய் திரிதல். நாயும் திரியும், பேயும் திரியும். பேயும் தெரியும். பேய் எப்போ வரும் தெரியுமா? பேய்ன்ற கேரக்டர் எப்போ வரும்? செத்து போனது எல்லாருமே பேயாக மாட்டாங்க. 4 ரூட் இருக்கு. செத்து போன ஒருத்தன் முத்திக்கு போயிடுவான். செத்து போன ஒருத்தன் மறுபிறப்புக்கு வந்துடுவான். செத்து போன ஒருத்தனுக்கு இடம் இல்லாமல் சுத்துனா அவனுக்கு பேர் என்னது? ஒரு 80 வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு அவனுக்கு விதி. 40 வருஷத்துல தன்னை மாற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்க. மீதி 40 வருஷத்துக்கு அவனுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? இடம் இருக்கு. புல்லா கூட பிறந்துடலாங்க. ஆனா இடம் இல்லாம இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப. அதனால அந்த காரியம் மட்டும் யாருமே இருக்கலே மோசமான இது வந்து பேயாய்க்கிறது தான். இடம் இல்லாத. நான் இந்த ஒரு பஸ் வந்து கும்பகோணத்தில் இப்பெல்லாம் வந்து அடிக்கடி பஸ் வருது. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி 11 மணிக்கு அந்த கும்பகோணத்தில் நெய்வேலி டவுன்ஷிப் பஸ்ஸை விட்டா அப்புறம் பஸ்ஸே நான் வந்து என்ன பண்ணுவேன், பஸ்ஸில் நாங்கள் பிள்ளைகள்லாம் கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நிற்போம். அப்போ கரெக்டாக அந்த டிடிஆர் சொல்லிட்டு போவார். அந்த டிடிஆர் தான் அந்த புக்கிங் கவுண்டரில் இருக்கிறவர். காலையில் 4:30 மணிக்கு தாங்க பஸ்.
நான் என்ன பண்ணுவேன், 11 மணிக்கு 11:30 ஒரு பஸ் வந்தால் என்ன பண்ணுவேன், ஓடி போய் பார்ப்பேன் பையன் தூக்கிக்கிட்டு. இல்லை 12க்கு வந்தால் என்ன பண்ணுவேன், ஓடி போய் பார்ப்பேன். 12:30 ஒரு பஸ் வரும், ஓடி போய் பார்ப்பேன். ஆனால் கரெக்டாக எத்தனை மணிக்கு வரும், 4:30 அவன் சொன்னபடி வரும். நாங்கள் எல்லாரும் எல்லாருமே ஏறிக்கும். ஆனால் அந்த 11 மணிலேருந்து 4:30 வரைக்கும் பையன் குழந்தைய தூக்கிக்கிட்டு பேய் திரிகிற மாதிரி இடம் இல்லாமல் இங்கே அலைஞ்சனா இல்லையா, அதை மறுக்க முடியுமா? இடம் இல்லாமல் நான் என்ன பண்ணேன், 4:30 மணிக்கு தான் அந்த பஸ் வந்தது, எனக்கு இடம் வந்தது, உட்கார்ந்தேன். இதுதான் பேயாய். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேனே பெறலாக அருள் பெற்றேன். பெறலாக அருள் பெற்றேன். யாராலையும் பெற முடியாது. சென்றடையா திருவுடையானே. சென்றடையா ஞானசம்பந்தர் சொல்றார். யாராலும் பெற முடியாதது அந்த அருள் தான். பெருமாளுடைய திருவடியை சேருவதற்கான அருள் யாராலும் பெற முடியாது. உன் அடியாரன்றி யாராலும் பெற முடியாது. திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொல்றார். என்ன, மூவராலும் அறியொன்னா முதலாய ஆனந்தம் யாவராயினும் அன்பரன்றி அறியொன்னா வளர்த்தோம். தூய அன்பு உடைய அடியார்களை தவிர யாராலும் பார்க்க முடியாது. யாராலையுமே பார்க்க முடியாதவன் யாரும் பெறலாக அருள் பெற்றேன். பேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்காலா இனி அல்லே எனலாம். பேயார்னா அங்கே மூங்கில் நிறைய மூங்கில் மரம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். மூங்கில் எப்போ விளைச்சல் ஆகும் தெரியுமா? மூங்கில் எப்போ விளைச்சல் ஆகும் தெரியுமா? இல்லைங்க சிவா, ஒரு விதையை போட்டோம் இல்லை ஒரு சின்ன கிழங்கு பட்டுருச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது வெளியில் வரும்? 4 வருஷம். அம்மா ஆசிரியர்னால கரெக்டாக சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் உட்கார வச்சாரு. அப்படி 4 வருஷம் உட்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு பழமா விடுது கீழே. நல்லா புரியுங்க. வேறு பூமி பூரா ஸ்ட்ராங்கா பரவிட்டு இத்தினோண்டு வெளியில வரும். இத்தினோண்டு தான் வெளியில வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகுமா? எடுக்கவே அவ்வளவு உயர போகும். இல்லைன்னா இவ்வளவு உயர குச்சி காத்துல அடிச்சா என்ன ஆகும்? பறந்துட்டு பிடிங்கிட்டு ஓடிடும். இல்லை அப்பனா எவ்வளவு வேறு பழம். ஒரு பாட்டில் மாணிக்கவாசர் சொல்றாரு, ஒரு உதாரணம் சொல்றாரு. அந்த இந்த பாட்டு இருக்கு பாருங்க, 50 பாட்டு. என்னது 50 பாட்டு கடைய நீத்தல் விண்ணப்பத்தில் 3ஆவது பாட்டில் சொல்றாரு. என்னது? காருரு கண்ணியராத்தன் கரை மரமாக பேருரு மேனை மிகுதி கண்டாய். இப்போ நான் உங்களை ஒரு விதையா இருக்கணும்னு நினைச்சு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு மாங்கொட்டை. என்னது? நீங்க ஒரு மாங்கொட்டையா இருக்கிறீங்க. ஆற்றன் கரையில முளைக்கணும்னு நினைப்பீங்களா, கட்டான் தரையில முளைக்கணும்னு நினைப்பீங்களா? கரெக்டா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஏன் வரும், சூரிய ஒளி வரும், அப்படி கடற்கரை வளரலாம், அப்படி சீக்கிரமா 3 வருஷத்துல காய்க்கலாம். இந்தா இல்லையா? அப்படிதான் நினைப்பீங்க. சந்தேகம் இல்லையா? வாபஸ் வாங்கக்கூடாது. கட்டாந்தரையில போட்டா விதை எப்படி இருக்கும்? அந்த இவ்வளவுல தான் வந்திருக்கும். நாம அதுக்குள்ள எங்கே வந்திருப்போம்? காய்க்கவே ஆரம்பிச்சிருப்போம். அப்படிதான். அப்புறம் வாபஸ்ல வாங்கக்கூடாது. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்போ என்ன புயல் வந்துச்சு ரீசெண்டா? தானே அதெல்லாம் ஓல்டு கஜா புயல் வந்துச்சு. இப்ப கஜா புயல் இந்த ஆற்றங்கரையை கடந்து போகுது. இப்ப அந்த மரம் கட்டாந்தரையில இருந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமா? இப்ப ஆற்றங்கரையில இருந்தா நல்லா இருந்திருப்போமா? நீங்களே சொல்லுங்க. கட்டாந்தரையில ஆழமா ஸ்ட்ராங்கா இருந்து மேல வந்தோம்னா அடித்தளம் எப்படி இருக்கணும்? அடித்தளமாகிய சிவபெருமானுடைய அருளை நாம ஸ்ட்ராங்கா பெற்றுட்டா வருகின்ற துன்பமோ இன்பமோ நம்மளை அலட்டி செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனதுன்னை பேயாயிருந்தேனே பெறலாக அருள் பெற்றேன். பேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள். அப்படி அந்த
மூங்கில் மரங்கள்லாம் ஆழமாக இருந்து இருக்கக்கூடிய இடமா. மேயா பின்னை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே. ஆயா அப்படின்னா என்ன? ஆயர் குலத்தின் தலைவர். யாரு? ஆயர்னா என்ன? உயிர்கள், உயிர் கூட்டத்தின் தலைவர். பசுபதி. என்னது? பசுபதி. நீங்க எங்கேயும் ஒரு இடத்துல ஆயா ஆயா ஆயான்னு கூப்பிடுவீங்க. எங்க ஆயா ஆயான்னு கூப்பிடுவீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டே இருப்பீங்களே, ஆயா ஆயா பாட்டிய. பார்த்தீங்களா? உண்மையை சொல்றேன். எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு அம்மா, ஒரு 45 வயசு இருக்கும். அந்த அம்மாவை என்ன பண்றாங்க, இந்த பயலுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஏ ஆயா அட்ரஸ் கொடு. இந்த அம்மா வந்து என்ன பண்ண தெரியுமா, கடும் கோபமா வந்து, ஐயா என்னையா நீங்க உங்க பசங்க என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கேட்க மாட்டேங்க. என்ன சொன்னா, ஆயா ஆயான்னு கூப்பிடுறாயா. ஆயான்றது என்னன்னு தெரியுமா? ஆயான்னா பாட்டின்னு அர்த்தம். அப்படி இல்லை. உண்மையிலே ஆயானா என்னது? பசுக்களின் தலை. குடும்பத்துல ஒருத்தவங்களை ஆயான்னு சொல்லுவாங்க. எந்த குடும்பத்துல யார ஆயான்னு சொல்லுவாங்க? கூட்டு குடும்பத்துலதான் கடைசி பாட்டியை தான் ஆயான்னுவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். எந்த பாட்டியை ஆயான்னு கூப்பிடுவாங்க? அப்பாவுக்கு அம்மாவையா, அம்மாவுக்கு அம்மாவையா? சரி, அம்மாவுக்கு அம்மாவையும் ஆயான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பாவுக்கு அம்மாவையும் ஆயாண்ட கூட டூ மச் ஏழியரா நல்ல மூத்த பாட்டியா இருந்தா என்னன்னு கூப்பிடுவாங்க? ஆயா. அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த குடும்பத்துக்கு விதையா இருந்து யார் எங்க இருந்து வந்தது? இந்த குடும்பம் அந்த ஆயாட்டு தானே வந்தது. அப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் பதியா இருக்கிறது யாரு? இந்த ஆயா தானே. அப்ப ஆயான என்னது? பசு கூட்டத்தின் தலைவர். பசு கூட்டத்தின் தலைவர். ஆண்டான். நாமெல்லாம் என்னது? அடிமை. நான் சொல்ல வாழையடி வாழை திருக்கூட்டம். உயிர்கள் எல்லாம் இப்போ எங்க இருந்து, அடியார் திருக்கூட்டம்லாம் எங்க இருந்து வருதுன்னா, இறைவனுடைய திருவடியிலிருந்து டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. வாழை போக்கு வரவு புணர்வு. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் போக்கு வரவு புணர்வு. ஆனா அடியார் திருக்கூட்டம் மட்டும் போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புணர்வும் கிடையாது. அதனால என்னது? வாழையடி வாழை. எதுல இருந்து வருதுன்னா, அடியிலிருந்து தோன்றுவது, இறைவனுடைய திருவடியிலிருந்து தோன்றுவது எது? இந்த அடியார் திருக்கூட்டம். அதனால வந்து களங்கம் இல்லாத ஒரு திருக்கூட்டம் நாம் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு உறவு. ஆயா உனக்கால அப்பேற்பட்ட உயிர்களின் தலைவனே, உனக்கு நான் அடிமை இல்லை என்று வாதிட்டது சரியா? சரியா சாமி என்று நம்ம என்ன பண்ணாரு? யார்? சுந்தர பெருமகனா அப்படி ஒரு குழப்பலை தான் இங்கே பாடுறாரு. அப்படி பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு இந்த பாடல்களை பாடிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது நம்மளுடைய இயக்குனர் பெருமகனார் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க நமக்கெல்லாம் அருள்வாசி வழங்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம் இந்த பதியத்தை பார்த்து இன்று புத்தாண்டு விழாவாக நாம் இங்கே கொண்டாடி உணவு எடுத்துக்கொண்டு வரபாயசமெல்லாம் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அமைப்பாளர்கள். அதெல்லாம் நம்ம உணவு எடுத்துக்கொண்டு இந்த புத்தாண்டை இங்கே சிறப்பாக நம்ம செய்யலாம். அப்புறம் மோரெல்லாம் உண்டுருக்காங்க. இப்போ 11 பெருமானுடைய குருவருளாலும் இன்று விகாரி ஆண்டு தமிழ் வருடப்பிறப்பு. இன்றைய தின வகுப்பு காலையில் இயக்குனர் ஐயா அவர்களுடைய வருகை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொற்காலம். இப்பொழுது மதிய வகுப்பு காலையில் 2 பாடல்கள் பார்த்தோம். சுந்தர பெருமானுடைய எந்த சூழ்நிலையில் இந்த பாட்டை பாடினாரு அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்றாரு. உள்ளே கூப்பிட்டு போறாரு, அப்படியே மறைச்சிடுறாரு உள்ள பெருமான் திருவெண்ணெல்லூர்ல. பித்தான் அப்புறம் எடுத்து கொடுக்குறாரு. சொல்றாரு, கொத்தார் குழலான் ஒரு கூறாய் அடியவர் பால் மெய்தாயினும் இனியான் அவ்வியல் நாவலர் பெருமான். அவ்வியல் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம்
இத்தாரணி முதலால் உலகெல்லாம் எடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொத்தார் குழலால் ஒரு கூறாய், கொத்தார் குழலால் ஒரு கூறாய் அடியவர்பால் மெய் தாயினும் இனியான், மெய் தாயினும் இனியான் அவ்வியன் நாவலர் பெருமான், அவ்வியன் நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகலாம் உய எடுத்தார். பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் தாரணி முதலாம் உலகலாம் உய எடுத்தார், உலகலாம் உய எடுத்தார். அப்படி இந்த பாட்டு யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்றார் சேக்கிலார். யாருக்காக எடுக்கப்பட்டது? உலகலாம் உய எடுத்தார். இந்த தாரணின்னா எல்லா உலகங்களில் உள்ள ஜீவராசிகளுக்கு உய்வதற்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த பாடல் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதியும் இத்தாரணி முதலாம் உலகலாம் உய எடுத்தார். என்ன சொல்றார்? கொத்தார் குழலால் ஒரு கூறாய். யாரு? கொத்தார் குழலால் ஒரு கூறாய்னா என்ன அர்த்தம்? உமையம்மையை ஒரு கூறாக பெற்றவன். அடியவர் பால் மெய் தாயினும் இனியவன். யாரு? சிவபெருமான். யார் இருக்கிறதுலே நமக்கு குழந்தைங்களுக்கு பாருங்களேன், ஒரு ஆடு குட்டி போட்டா உடனே எந்திரிச்சு நடக்குமா நடக்காதா? மாடு குட்டி போட்டா உடனே எந்திரிச்சு நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆனா மனிதன் குழந்தையை ஈன்றால், அம்மாக்கு குழந்தையை ஈன்றால் உடனே எந்திரிச்சு நடக்குமா நடக்காதா? ஏங்க, அவ்வளவு பெரிய மாடு கண்ணுக்குட்டி போடுது, எந்திரிச்சு உடனே நடக்குது. எவ்வளவு பெரிய விளக்குகள்லாம் போடுது, உடனே நடக்குது. ஆனா மனிதனுக்கு மட்டும் குழந்தை வெளியில வந்தா நடக்குதா? என்ன காரணம்? அதுக்கு டேக் கேர் தேவைப்படுது. என்னது? அப்ப இருக்கிறதுலேயே குழந்தைய பார்த்துக்கிறதுல பொறுப்புணர்வு அதிகமா யாருக்கு இருக்குது? மனித இனத்தில் இருக்கக்கூடிய அம்மாவிற்கு தான் இருக்குது இல்லைங்களா? மற்றவங்களா இல்ல. ஏன்னா அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது. கண்ணு இருக்கும், ஆனா என்ன தெரியாது? தெரியாது. காது கேட்காது, காது இருக்கும் கேட்காது. அம்மா தான் தூக்குறாங்களா திருடன் தூக்குறானாலும் தெரியாது, யார் தூக்குனாலும் தெரியாது. ஆனா அது நாளடைவில் தான் என்ன பண்ணும்? புரியும். அது வரைக்கும் யாருடைய பாதுகாப்புல இருக்க வேண்டிய கட்டாயம். அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்றார். யார? மாணிக்கவாசர் சொல்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்றார். அப்படின்னா அவ்வளவு பெரிய சிறப்பு. அதான் சொல்றார். மெய் தாயினும் இனியான். யாரு? சிவபெருமான். அப்பியன் நாவலர் பெருமான். அப்பேற்பட்டவன் இங்க யாரு அருளார்? நாவலர்னா என்னது? நாவலர்னா என்னது? திருநாவலூர். அப்பியன் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம். இந்த உலகத்துக்காக பித்தானி எடுத்து கொடுக்க இவர் பித்தா பிறை சூடி பெரிதாம் இந்த பதிகத்தை எடுக்கிறாரு. யாருக்காக? உலகம். அப்படி எடுத்தப்பட்ட பதிகத்தை தான் நம்ம காலையில 2 பாடல்கள் பார்த்தோம். இப்போ 3வது பாடல் எடுத்தா அப்படியே படிங்க. மன்னே மறவாதே மன துன்னை துறையுள் மண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை சொல்லி இன்னு போட்டிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணுன்னா சிறப்பு. என்னது? சிறப்பு. மண்ணுன்னு 3 சொல்லி இன்னு அடிச்சு கூடாது. மண்ணுன்னா என்ன அர்த்தம்? மண்ணுன்னு அர்த்தம். என்ன நமக்கு ஒரு எழுத்து மாறினாலே என்ன ஆயிடும்? அவுட்டு. ஞாபகம் இருக்கா? போன தடவை சொன்னேன்னு, எமபெருமான் திருவருளாலே திருமணம் ஒரு புள்ளியை விட்டா என்ன ஆயிடும்? எமபெருமான் திருவருளாலே திருமணம் சிறப்பாக நடைபெறுது. மத்திய நேட்ட சத்தம் போட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் எம்பெருமான்னு எழுதி கொடுக்குறேன். அவன் ஒரு புள்ளியை விட்டுட்டு இப்படி எழுதி கொடுத்துருக்க வாத்தியாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு எழுத்து மாறினா என்ன ஆயிடும்? எல்லாமே மண்ண மண்ணுக தில்லை வளர்கணம் பத்தர்கள் வஞ்சகர் போயர். அப்படின்னா உலகத்தில் சிறக்கணும். ஏன்?
பஞ்சக எண்ணெல்லாம் போகணும்னா தில்லை வளரணும். என்னது? மண்ணுக தில்லை வளர்க்கணும் பத்தர் அப்படின்னாரு. அப்படி மண்ணே மாமணியே நினைக்கணும். பாட்டு மாத்தி போயிட்டேன். மண்ணே மறவாதே நினைக்கின்றே மண்ணேனா சிறந்தவனே. உலகத்துல மண்ணேனா ஒருத்தனை தான் குறிக்கும். யார் அவரு? அதனாலதான் மன்னன் சொல்றாங்க. யார? மன்னனுக்கெல்லாம் சிறப்பா ரெண்டு சொல்லி போட்டு சொல்றாங்க. மண்ணே மறவாதே நினைக்கின்றே மனக்கொண்டு. ஏன்னா மனசுலதான் மறவாம வச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மனசுல கூட ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. போன மாசம் 18ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்களை கேட்டா சொல்ல முடியுமா? முடியுமா? அதே உங்க கல்யாணம் என்னைக்கு நடந்ததுன்னு சொன்னா கரெக்டா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா சிவா? கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா போன வாரம் சாப்பிட்டதா ஞாபகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதிய வைக்கவில்லை. என்ன பண்ணல? மனசுல பதிய வைக்க. மண்ணே மறவாதே நினைக்கின்றேன். அந்த பெண்ணை ஆற்றங்கரையில பெண்ணு இருக்கு, பெண்ணை ஆறு இருக்கு பாருங்களேன். அதுல எல்லாம் என்ன வருமா? கல். என்ன கல் வருமா? மாணிக்க கல், வைரக்கல், முத்து எல்லாம் அந்த மூங்கில இருந்து வெடிச்சு வர்ற முத்து எல்லாம் அந்த ஆற்றுல விழுந்து தழும்பி வெளில வந்து தங்குமா. இப்ப எல்லாம் தங்குமா? இப்ப எல்லாம் தங்குனா என்ன ஆகும்? விளையவே விட மாட்டானே. மூங்கில வந்து 100 வருஷம் இருந்தா தானே அதுல இருந்து விளைஞ்சு பொத்துன்னு விழுவும். மூங்கில் வளர்ந்தவனே வெட்டிட்டு போட்டா எங்க இருந்து விளையுது? அந்த காலத்துல நீங்களா பாத்திருக்கீங்களா? ஒரு பாட்டி அம்மா இருக்கும், காது 2ல இப்படி என்னமோ போட்டிருக்கும். தெற்கெல்லாம் இங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் தெற்க இருந்தேன். இப்படி உருண்டையா அப்படி கண்ணமா. என்னது? பாம்பாடம். தெற்கெல்லாம் நிறைய போடுற, மதுரை சைடெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோழி இப்படி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. சூ சூ சூன்னு. ரொம்ப கோழி தொல்லை பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க? பாம்படத்தை அப்படி ரிலீஸ் பண்ணி தூக்கி போடுவாங்க. கோழி அட்டிப்பட்டு ஓடி போவோம். அப்புறம் யாராவது வந்து எடுத்து கொடுப்பான். அப்படின்னா எவ்வளவு செல்வ செழிப்போட இருந்திருக்காங்க. இப்ப பாம்படத்தை காதில் போட்டுட்டு வெளியில வர சொல்லுங்களேன். வேண்டாம், வெளியில வர சொல்லுங்களேன். வெளியில இப்படி ஒரு ரவுண்டு ஒரு பிளாக்கை ரவுண்ட் அடிச்சுட்டு வர 2 காது இருக்காது. அவ்வளவு அதுல அவ்வளவு ஒரு எப்படியும் ஒரு 10-20 பவுண்ட் இருக்குங்க. அவ்வளவு வெயிட்டா இருக்கும். காது இப்படி தொங்கும் ஊசி மாதிரி. அது ஈஸியா போச்சு. அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். இப்ப எல்லாம் பாம்பனை போடுறாங்களோ என்னமோ தெரியல. அப்பெல்லாம் கோழி விரட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்க. அப்ப எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அந்த ஆற்றுல. அப்படியே வந்தோம். அப்புறம் என்னது? அண்ணே பொன்னே மணிதானே அண்ணா எல்லாவற்றிலும் சிறப்பானவனே. அப்படி அண்ணா தாப்பா என்னென்ன சொல்ல முடியுமா? ஆயா எல்லா வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணான்னு கூப்பிடுறோம் வீட்டில். எல்லா அந்த தலைமை வார்த்தைகளை பூரா நம்ம இல்லத்துல பயன்படுத்துறோமா இல்லையா? அத்தான் பண்றோமா இல்லையா? தலைவனேன்னு அர்த்தம். அத்தானேன்னு அர்த்தம் தலைவனே. அத்தா, அப்பா, அம்மா, அண்ணே, ஆயா. என்ன வார்த்தை இல்லை? வீட்டுல எல்லாத்தையும் பயன்படுத்துறோம்னா யாரு பேரு? என்ன பேரு? எல்லாம் சிவபெருமான் பேரு. எல்லாமே சிவபெருமான். நமக்கு தெரியல. பித்தா அப்படின்னு திட்டுவான். அந்த காலத்துல பாருங்களேன், சிவபெருமான் பேரை சொல்லியே திட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்க திட்டிதான் நினைச்சிக்க கூடாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? திட்டுறான் நினைச்சுக்கிறோம். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி. என்ன அர்த்தம் அதுக்கு? மூச்சு காற்று உள்ள பொழுதே வினைகளை தூற்றிக்கொள். மூச்சு போச்சுன்னா அத்தனையும் போச்சு. அது அப்புறம் நீ என்னன்னா உனக்கு ஒண்ணுமே இருக்க. அறிவு வேலை செய்யாத. அறிவு வேலை செய்யுமா? மூச்சு காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். அத்தனையும் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவான். அப்படின்னா என்ன? இதயத்துல சிவபெருமானுக்கு இடம் கொடுத்தா மடமை என்ற மடத்தை பிடுங்குவான். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு சாமி. நம்ம என்ன பண்றோம்? எல்லா சைவத்துல பித்தானா அவன் தான். என்ன வேணாலும் சொல்லிக்குங்க. ஒரு நாள் ஓசூர்ல என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு 11 மணிக்கு ஓசூர்ல ஒரு அம்மா எனக்கு ஒரு போன் அடிச்சாங்க பாரு.
என்ன இப்படி ராத்திரி 11 மணிக்கு அடிச்ச உடனே எனக்கு பதறை போச்சு. 11:30 அடிச்ச உடனே எனக்கெல்லாம் சர்வசாதாரண 2 மணிக்கு தான் நான் தூங்குவேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவங்க 11:30க்கு அடிச்ச உடனே எனக்கு பயந்து போயிட்டேன். ஐயா என்ன நடந்து என்ன எங்க வீட்டுக்காரருக்கு என்னமாச்சு? ஒன்றும் இல்லை, கோயிலில் சந்திரசூடேஸ்வரர் கோயிலேருந்து திருநீரை வாங்கிட்டு வந்துட்டாரு வீட்டுக்குன்னாங்க. என்னது ஏன் வாங்கிட்டு வந்தா என்னம்மா? சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்க. ஐயா என்னது சிவ சொத்து? ஏம்மா திருநீர் தானம்மா வாங்கிட்டு வந்தாரு. ஆமாம், அந்த கிண்ணத்தை தூக்கிட்டு வரலம்மா, கிண்ணத்தை தூக்கிட்டு வரலைங்க. அப்ப என்னன்னா அறியாமை. சிவங்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என்ன? அருள். அருள். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என்ன? அன்பு. அன்பை எக்ஸ்சேஞ்ச் தான். அன்பை கொடுத்தா அருள் கிடைக்கும், அவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் தான். ஆனா இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? நம்மது கிடையாது சாமி, சிவத்துக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? உடம்பு சிவத்துக்கு. கண்ணுக்கு அறிவு கண்ணு அத்தனை பொருள் யாருக்கு சொந்தம்? ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்? என்னது என்னது என்னது, அதான் பிரச்சனையா. என்னது என்னது என்னதுன்றதுனாலதான் பிரச்சனை. ஆகவே என்னன்னா எல்லாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். ஆக இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? அந்த ஊருனுடைய சிறப்பை சொல்லி, ஊருனுடைய சிறப்பை சொல்லி, உன்னை நான் மறவாத இருக்கிறேன் சுவாமி, உன்னை அல்லேன், உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொன்னது பெரிய தப்பாச்சே சாமி, பெரிய தப்பாச்சேன்னு வருத்துறாரு. அடுத்த பாட்டு. சொல்லுங்க. முடியே இனி பிறவே பிறவே பெரின் மூவே. நல்லா புரிஞ்சுக்கங்க, பாட்டை நல்லா கவனிங்க. இறப்பு பிறப்பு இதுக்கு என்னால இனிமே முடியாது. பெரின் அப்படி நாம் ஒருவேளை இந்த பிறப்பு இறப்பை பெற்றுவிட்டால் சாமி, பெற்றுவிட்டால் சாமி, மூப்பு இருக்குதே சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. எந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இளமை காலமா, நடுமா இருக்கிற காலமா, முதுமை காலமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஹாப்பியா இருந்தீங்களா? இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா? கரெக்டா சொல்லுங்க. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஹாப்பியா இருந்தீங்களா? இப்ப ஹாப்பியா இருந்தீங்களா? இது அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தபோது ஹாப்பியா இருந்தேன்னு தைரியமா சொல்றீங்க. ஏன்னா இருந்ததெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. அப்பா இந்த சிறைக்குள்ள நான் இருந்துட்டு எப்படா வெளியில வந்தேன், இனிமே அதுக்குள்ள போகவே கூடாது. உங்களுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்றேன். அந்த ரூமுக்குள்ள நீங்க உட்காந்துக்கங்க. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துக்கங்க. டியூப்ல எல்லாம் வரும். அப்படியே ஒரு 10 மாசம் உள்ள இருங்க. உங்களால முடியுமா? முடியுமா? அப்ப அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி இருந்தீங்க? மாணிக்கவாசர் சொல்லுவார் பாருங்க. என்னது? ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அது ஏதோ இட்லி தான் போல இருக்கு, புதுசா வயிற்றுக்குள்ள உற்பத்தி ஆயிருக்கு. அந்த இட்லியை நம்ம சாப்பிடுவோம்னு அந்த செரிக்கிற கிருமியெல்லாம் ஓடி வந்து பிங்கன்னு வந்து சாப்பிட வருமா. ஆனா இறைவன் என்ன பண்ணிடுவாராம்? அதுக்கு ஒரு வளையத்தை போட்டு காப்பாற்றி வச்சிருப்பாராம். உண்டா இல்லையா? உண்டா இல்லைங்களா? ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தாண்டின் நம்மதி பிழைத்தும் சொல்றமா. அப்படி மும்மதம் தண்ணில் அம்மதம் பிழைத்தும். 3 மாசத்துல மசக்க வருமா. என்ன காரணம் தெரியுமா? அந்த குழந்தைக்கு தலையெல்லாம் முடி முளைச்சிருமா. ஒரு முடியை வேணா நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா ஹாப்பியா பித்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஜோரா சாப்பிட்டு ஒரு சின்ன முடி எடுத்து முழுங்கிடுங்க. ஒரு சின்ன முடி எடுத்து தவறுதெல்லாம் முழுங்கிடுங்க. என்ன நடக்கும்? அவ்வளவுதான். 2 வழியா வெளியில வரும். நல்லா கிளியர் ஆனதான் விடும் இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட முடி முளைக்குது. முடியுதா? அப்ப என்ன பண்ணுமா? எதுக்கு எடுத்தாலும் அதுல இருந்து ஆமையில இருந்து வெளியில வந்துடாம தப்பிக்க வைக்கிறது யாரா? வளைகாப்பு 1 மாசத்துல வைப்பீங்களா? 2 மாசத்துல வைப்பீங்களா? 3 மாசத்துல வைப்பீங்களா? எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகணும். ஏன்னா என்னது? கன்ஃபர்மேஷன் ஆகணும். நிச்சயம் இந்த குழந்தை டெலிவரி ஆகின்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அவ்வளவு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? கஷ்டம்.
குழந்தை இப்படின்னு கையில் பிடிச்சி பார்ப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்ததில்ல சுவாமி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் சொல்லுவோம். அந்த உணர்வுலாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். கை அப்படி பிடிப்பீங்க, உள்ள ஓடும். இப்படி பிடிப்பீங்க, உள்ள ஓடும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறேங்க. ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கா இப்படி பிடிச்சிருப்பீங்க. ஆனால் டாக்டர் போடுவார், எல்லாம் நார்மலாக இருக்குது குழந்தைன்னு வரும். அதுக்கு தான் தெரியும் கஷ்டம். நான் எப்படா வெளியில் ஒரு வேறு காலை கையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ அவ்வளவு சிரமத்தையும் ஆண்டி தான் இந்த குழந்தை வெளியில் வருதுன்னா பல புண்ணியங்கள் செய்ததுனால தான் இந்த தாயின் வயிற்றுக்குள்ள ஃபைனல் ஸ்டேஜாக வெளியில் வரும். அரிது 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 கூண்டு செவிடி இன்று பிறப்பது அரிது அரிது அரிது. சைவ குடும்பத்தில் பிறப்பது அரிது அரிது அரிது. சைவம் பிறளாது இருப்பது என்ன? நம்ம தாண்டி இன்னைக்கு சேர்த்துட்டோம். தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அது முத்தி ஸ்டேஜ். அதுவும் திருமுறை வகுப்புல, அதுவும் திருவாவூதுறை ஆதீன கைலாய பரம்பில் சேர்ந்துருக்கணும்னு நம்மளாம் பெரும் தம் சாதாரண விஷயம். அப்படி பெருமூவேன். ஐயோ சாமி, பிறப்பு இறப்பு வேண்டாம். ஐயா ஒரு பாட்டு பண்ணார் தெரியுமா? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். எப்படி கேட்குறாங்க? யாரை கிளம்பியாரு? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இரவாத இன்ப அன்புன்னா என்னத்தை கொடுக்கும்? நமக்கு முத்தி தானே கொடுக்கும். பெருமான்கிட்ட இரவாத அன்பு இருந்தால் என்ன கொடுக்கும்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முத்தி வேண்டும் சுவாமி. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். பிறவாமை வேண்டாம் என்ன அர்த்தம்? அது முத்தி தானே. முத்தி வேணும் சுவாமி, பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். உன்னை மறக்கலைன்னா என்ன கிடைக்கும்? முத்தி வேணும் சுவாமி, இன்னும் வேண்டும். அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றால் உன் அடியில் நான் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? முத்தி கிடையாது. உன் அடியில் இருந்தாலே என்ன அர்த்தம்? முத்திலான அர்த்தம். அப்ப சுவாமி முத்தி வேண்டும். ஒருவேளை நான் பிறந்தால் முத்தி வேண்டும். சாமி இல்லை என்றால் முத்தி வேண்டும். ஆடும்போது முத்தி வேணும். முத்தி வேணும் முத்தி வேணுன்றத டிஃப்ரெண்ட் கேட்டகரியா என்ன பண்றாங்க? சாமி அவ்வளவுதான். அப்ப பெருமூவே முடியே நீ பிறவே, இனிமே பிறக்கக்கூடாது. இந்த கருவாசம் வரவே கூடாது. இந்த கருவாசம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சோன்னு தெரியல. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தது ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுங்க. ஜென்மத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு கேட்குறேன். நீங்கள் வயிற்றுக்குள்ள இருந்ததெல்லாம் மறக்கிறது நல்லதா? பழைய ஜென்மதெல்லாம் மறந்துருக்கிறது நல்லதா? ஞாபகம் இருக்கிறது நல்லதா? இல்லைன்னு என்ன செய்வான் தெரியுமா? ஓடி ஒரு சின்ன பொண்ணு ஓடி அத்தான் போன ஜென்மத்தில் நீங்கள் தானே என் வீட்டுக்காரன்னு சொன்னால் என் கதை என்ன ஆகுறது? என் நிலைமை என்ன ஆகுறது? போச்சியாதோ கதி. அப்போ மறக்கிறது தானே சிறப்பு. இதையே நீ பிறவே பெரின் மூவே. இனிமே எனக்கு மூப்பு இந்த வாழ்க்கை போதுண்டா சாமி. எல்லாரும் அப்படி தானே இருக்கோம். இல்லை நீங்களாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? வேணும்னு நினைச்சா நினைப்பீங்க. உள்ள இந்த இடத்துல வெளியில போட்டு யாரு எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அதெல்லாம் தெளிவா இருப்பீங்க. ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இன்ப துன்பம் அதிகமா வரும். எப்போ வரும்? இன்ப துன்பம் அதிகம்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவீங்க. ஆனா கல்யாணம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு யாராவது சொல்ற தயாரா இருக்காங்களா? கல்யாணம் பண்ணா துன்பம்ன்றது தெளிவா தெரியுது. ஆனா யாராவது பையனோ பொண்ணோ வேணும்னுவாங்க சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் கேஸா இருக்கும். அது பாதி நட்டு கலந்துருச்சுன்னு முடியே நீ பிறவே பெரிய மூவே. அப்புறம் என்னது? என்னது? கொடியேன் பல பொய்யே உரைப்பேன். என்னன்னா பொய் தான் சொல்றாரு அவரு. அவரே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நாம வாழ்க்கை பூரா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏங்க அவர் பொய்யே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலக வாழ்க்கையில் கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டிய அத்தனையும் பொய். உலக வாழ்க்கையில் கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டிய அத்தனையும் பொய். அப்படின்னா ஒரு முல்லை வச்சுதான் இன்னொரு முல்லை எடுக்கணும். ஒரு மிகப்பெரிய பொய் என்ற ஆணவம் என்ற ஒரு பொய் என்னை யான் எனது என்ற பொய் என்னை என்ன பண்ணிட்டு இருக்க மறைச்சு கொண்டிருக்கிறது. அந்த யான் எனதை இருக்கணும்னா இந்த உலகம் என்ற அறியாமை பொருளை நமக்கு அவர் கொடுக்குறாரு. ஆனா அது அறியாமை பொருள் அல்ல, அறிவு. நாம அதில் இருக்கக்கூடிய அறியாமையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அறிவு. டார்ச் லைட் கொடுத்தா எத்தனை மணி வரைக்கும் நீங்க ராத்திரி பயன்படுத்தணும்? டார்ச் லைட் கொடுத்தா எத்தனை மணி வரைக்கும் பயன்படுத்தலாம்? காலையில் 6 மணி வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே 7 மணிக்கு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வந்தீங்க, 9 மணிக்கு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வந்தீங்க, நடுப்பகலில் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
என்ன சொல்லுவாங்க? மென்டல் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நாம மட்டும் என்ன மென்டலாக தான் இருக்கிறோம்? ஏங்க இந்த உடம்பை எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? ஞானம் பெறுவதற்கு தான் கொடுத்துருக்காரு. ஞானம் பெற்றவுடன் இந்த உடம்பு நமக்கு தேவையில்லை, இறைவனை போய் அடையணுன்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஞானம் பெற்றாலும் பெறலைனாலும் இந்த உடம்பை விட நம்ம என்ன தயாராகவே இல்லை. உடம்பு விடுறதுன்னா உடனே ஐயா உடம்பு விடுன்னு சொல்லிட்டாரு. இப்பயே இந்த ஃபேன் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய கயிறு இருக்குது, இல்லைன்னா சேலை இருக்குன்னு போய் டபக்குன்னு தொங்கிடக்கூடாது. அதுக்கு பேர் உடம்பை விடுவதில்லை. இருந்தும் இல்லாதிருத்தல் தான் விடுதல். இருந்தும் தாமரையில் தண்ணீர் போல உலகத்தில் ஒட்டாமல் இறைவனை அடைவதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த உடம்பு. கொடுக்கப்பட்டது இந்த உடம்பு. அது வரைக்கும் விடிகிற வரைக்கும் தான் நம்ம அந்த உடம்பை பயன்படுத்தணும். விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பை கழட்டி விட்டுருணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அளவில் கழட்டுதல். சங்கல்பம். என்னது? கல்பம். சரண் அடைகிறது அவன்கிட்ட. சங்கல்பம் நினைவாலே அவனோட எல்லாத்தையும் நடத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி பொய்யே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சாமி வாழ்க்கையில் எல்லாம். அதனால மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? பொய்யில் புரண்டு உழலாதே, பொய்யில் புரண்டு உழலாதே, பொய் விட்டு உடையான் கடல் புகவே, பொய் விட்டு உடையான் கடல் புகவே. உலகத்துல பார்க்கிற அத்தனையும் பொய், இறைவனுடைய திருவடியை அடைவதே மெய் அப்படின்றார். அடுத்த பாட்டு. செடியார் செடியார் அப்படின்னா அந்த சோலையில என்ன எப்படி இருக்குமா? ஒளி பொருந்திய செடிகள் இருக்குமா? ஒளி பொருந்திய செடிகள் இருக்குமா? இன்னொன்று செடின்றதுக்கு இன்னொரு பேர் அறியாமைன்ற ஒரு பேர் இருக்கு. இது மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே இந்த செடியார் பொருள் இந்த இடத்துல அந்த இடத்துல சோலையை பற்றி தான் சொல்கிறது. செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அடிகேல் உனக்கு ஆளா இனி அல்லே. ஒரு ஐயா கூட காலையில் ஒரு பாட்டு பாடினாரு. சரி, என்ன பாட்டு தெரியுமா? சுந்தரருக்கு ஃப்ரெண்டு இல்லையா, ரொம்ப ஃப்ரெண்டுனால உரிமையாக பேசுவார். என்ன சொல்றார்? குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். அடியே குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், எற்றுக்கு எண்கண் கொண்டு நீரே வழிபட்டீர். அடிகேல் அப்படின்னு வர. அடிகேல் எற்றுக்கு எண்கண் கொண்டீர் நீரே வழிபட்டீர், மற்றை கண் தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்வார். மற்றை கண் தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்வார். அப்படி உரிமையாக பேசுகிறார். அடிகேல்னா என் தலைவனே அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ அற்புதமாக அந்த பாடல்கள்லாம் பாடி சொல்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இனிமே பிறக்கிறதுக்கு நான் தயார் இல்லை சுவாமின்றார். பிறப்பு இறப்புக்கு வர நான் தயார் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மத்தோடைய அவரை எங்கே கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். எங்கே கொண்டு போகிறான்னு அர்த்தம்? கைலாயத்துக்கு. அப்போ இந்த பாட்டை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களே எங்கே போகிறதா அர்த்தம்? அவ்வளோ இதான் அர்த்தம். அடுத்தது நேரம் குறைவா இருக்குன்னா வேகமாக போட்டு வேற ஒன்றும் இல்லை. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம். யாரு பாதம் பணிகிறது சொல்லுங்க? யாரு? யாரெல்லாம் அடியாரோ அவங்க பாதத்தை பணிவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் அடியார்களோ, ஆனால் நாம ஒரு அடியார் காலில் விழுகிறதுக்கு யோசிக்கிறோம். இவர் நம்மளை விட சீனியரா இல்லை ஜூனியரா, இவன் வயசில் நம்மளை விட பெருசா இல்லை சின்னதா, இல்லை இவன் இந்த கோஷ்டியா அந்த கோஷ்டியா, ஒருவேளை அந்த கோஷ்டியில் இருக்கிறவன்ட்ட நம்ம விழுந்துட்டோம்னா இந்த கோஷ்டி மாட்டிக்குமோ, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதான். திருநீரை போட்டதை பார்த்தா என்ன பண்ணிடணுமா? பொத்தடின்னு விழுகணுமா? அடியார் பாதம் யாரு பணிகிறாங்களோ அவர்களுக்கு தான் கிடைக்குமா பண்டம். என்ன பண்டம்? மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் அப்படின்னா இறைவன் திருவடி பேரு. இந்த இடத்துல திருநீருன்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். நமக்கு ஒரே ஒரு பண்டாரம். பண்டாரம்னா பொருள். பண்டாரம்னா என்னது? பொருள்.
என்ன பொருள்? மெய்ப்பொருள். என்ன பொருள்? மெய்ப்பொருள். இங்க கண்ணுக்கு தெரிகின்ற ஒரே ஒரு மெய்ப்பொருள் நமக்கு இருக்கு. கண்ணுக்கு தெரியும் என்ன பொருள்? கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு மெய்ப்பொருள் எங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்ணுக்கு தெரிகின்ற ஒரே ஒரு பொருள் எதுன்னா என்னது? ஏனைய அத்தனையும் பொய். இதெல்லாம் பொய், அழிஞ்சு போயிடும். ஆனா திருநீரை மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. எந்த இதுலையும் எதுவுமே செய்ய முடியாது. கண்ணுக்கு தெரிகின்ற பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம். அது பணியாயினா என்ன அர்த்தம்? குடுசாமி. யாரு பாதம் பண்ணிடுறவங்களுக்கெல்லாம் நீ என்ன கொடுப்பியோ? மெய்ப்பொருள. அதான் முத்தி குடிப்பியோ? அந்த முத்தி எனக்கு குடுசாமி. பணியாயினா குடுசாமி. ஆதம் பொருளானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அறியாத நிலையில நான் செய்கின்ற குற்றம், புரிந்திராத நிலையில் நான் செய்கின்ற குற்றம். ஆதம் பொருளானேன், குற்றமுடைய ஒரு பொருளாக இருக்கின்ற இந்த உயிராகிய நான் எப்படி இருக்கிறேன்? குற்றமுடைய ஒரு பொருளாக இங்கே இருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணுமா? குற்றத்தை பொறுத்தாண்டவர். குற்றம் பொறுத்தாண்டவர். என்னை என்ன பண்ணுமா? குற்றத்தை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் சாமி. என்னை குற்றத்தை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் சாமி அப்படின்றாரு. ஆதம் பொருளால் தாதார் வெண்ணெய். தாதார்னா தாது பிளஸ் ஆர். மகரந்தம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பூக்கள்லாம் எப்படி சேர்க்கை நடக்கிறதுன்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஒன்றோடு ஒன்று மகரந்த சேர்க்கை ஏற்று புதிய புதிய உயிர்களை உற்பத்தி செய்கிறது. புதிய புதிய கலர் செடிகளை உற்பத்தி செய்கிறது. இந்த மகரந்தத்தால தானே. அப்படி நிறைய சோலைகள் உற்பத்தி இருக்குதா. அதான் அப்போ இவர் ஞானசம்பந்தர் மாலையே அந்த ஊருடைய சிறப்பு, அந்த சோலைகளுடைய சிறப்பெல்லாம் சொல்லி தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்கால. ஆதி அப்படின்னா எதுக்கு ஆதி? ஏங்க சிவபெருமான் என்ன எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெருஞ்சோதி இல்லை, அது வேற. அருள் பெருஞ்சோதின்றது வேற, அது பக்கத்துல வடலூர். நமக்கு அருள் பெரும் ஜோதி. என்னது? அருள் பெரு. ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதி. யாரு? ஆதி நோ, அந்தம் நோ. எப்படி அருள் பெரும் சோதி. ஆனா இங்க என்ன சொல்றோம்? ஆதி உனக்கால இனி அல்லே எனலாமே. எதுக்கு ஆதி? இந்த உலகத்துக்கு ஆதி. இந்த உலகத்துக்கு ஆதி அப்படின்னா இந்த உலகத்தை தோற்றுவித்து, இந்த உடம்பை தோற்றுவித்து, இந்த நம்ம உயிர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்து முக்தி அடைவதற்காக ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு ஆதி யாரு? அதனாலதான் ஆதி பராசக்தி சொல்றோம். என்ன சொல்றோம்? அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவள் அகிலாண்டேஸ்வரி, ஆதி பராசக்தி. இதைத்தான் நாம ஆதி சிவம் என்று சொல்கிறோம். என்ன சொல்றோம்? அதாவது அவர் நிலையிலிருந்து ஒரு நிலை இறங்கி வர்றார். அவர் நிலையிலிருந்து என்ன பண்றாரு? ஒரு இலை இறங்கி வர்றார். அப்ப உலகத்தை உற்பத்தி, உலகத்திற்கு தலைவனாக இருக்கிறவன் ஆதி. அவர் ஆதிக்கு தலைவனாக இருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும். அதான் சொல்ற ஆதி உனக்கால இனி அல்லே எனலாமே. இந்த உயிர்களுக்கெல்லாம் உற்பத்திக்கு, இந்த உடம்பு எல்லாம் உற்பத்திக்காக ஒரு ஆதியாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ஒரு பக்கம் குளிர்ச்சி, ஒரு பக்கம் வெப்பம். யாருக்கு? சிவபெருமான். தன்னார்னு என்ன அர்த்தம்? குளிர்ச்சி. ஒரு பக்கம் கங்கையை வச்சிருக்காரு, ஒரு பக்கம் தழல் போல் மேனி. வெப்பமும் அவரிடமே இருக்கிறது, குளிர்ச்சி. ஏங்க ஒரு பக்கம் பார்த்தா பாம்பு வச்சிருக்காரு, ஒரு பக்கம் பார்த்தா பானையை வச்சிருக்காரு, ஒரு பக்கம் பார்த்தா தோலை வச்சிருக்காரு. இத்தனையும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தான். இப்ப சந்திர மௌலீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடத்திருக்கேனா? நடத்தினா? சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரனே எங்க? அம்மா பாருங்க,
சந்திரசேகரனே அருளாய் என்று தன் விசும்பில். திருவக்கரையில அவருக்கு என்ன தெரியுமா, யாருக்காக அந்த காலத்துல சைவத்துல 2 முறை துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக 2 முறையை ஃபாலோ பண்ணாங்க சைவத்துல. ரொம்ப அதிகபட்ச துன்பம் வந்தா என்ன செய்யறதுன்னா, ஒண்ணு ஞானசம்பந்தர் பதிகத்துல நூல் போட்டு பாக்குறது. குழந்தையே இல்லைன்னா ரசிகர்கள் அப்புறம் நான் நூல் போட்டவனே குழந்தை வந்ததா இல்லையா? அப்ப உச்சகர். இன்னொரு முறை என்னன்னா, ரொம்ப துன்பம் தாழலைன்னா சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு. இப்ப கங்கை பகிரதன் கங்கை என்ன பண்ணா, வேண்டிக்கிட்டான் சிவபெருமான்ட்ட. கங்கை எப்படி வந்துச்சு? உலகத்தையே அழிப்பது போல் வந்தது. அந்த கங்கை நமக்கு தேவையா? அந்த கங்கை நமக்கு தேவையா? சாமி, நான் உலகத்தை காப்பதற்கு கேட்டா நீ அழிக்கிறதுக்கு கொடுத்துருக்கியே, இதெல்லாம் நியாயமானவனே. அப்படி என்ன பண்ணிட்டாரு கங்கை? என்ன பண்ணாரு? அடக்குனாரு. அடக்கி ஒரு பானைக்குள்ள வச்சாரு. வச்சு தலையில வச்சுட்டாரு. வச்சாரா இல்லையா? இப்ப அடக்குகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? ஆணவத்தை அடக்குகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? இன்னொன்னு பாருங்க, சனகாதி தாரகாவனத்து முனிவர்கள் ஏவி விட்டு அந்த பாம்பு வருது. அந்த பாம்பை என்ன பண்றாரு? அடக்கி இடுப்புல மாட்டிக்கிட்டாரு கச்சையா. நல்லா பாருங்க, பாம்பு எப்படி வரும்? இப்படி வரும். அப்புறம் எப்படி வரும்? இப்படி வரும். நல்லா பாருங்க, பாம்பு எப்படி வரும்? ஃபார்வர்ட் ரிவர்ஸ், ஃபார்வர்ட் ரிவர்ஸ், அப்படித்தானே வரும். நமக்கு துன்பம் எப்படி வரும்? போகும் வரும், இன்பம் துன்பம் வருமா வராதா? அப்ப கண்மம், இன்ப துன்பத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கோம் நம்ம சைவத்துல? அப்ப கண்மத்தை அடக்கி இடுப்பிலே கச்சையாக கட்டி கொண்டிருப்பவர் யாரு? அப்ப கண்மத்தை அடக்குகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? இன்னொன்னு மாயை. இன்னொன்னு என்னது? தேய்ந்து வந்த நிலவை எங்க வச்சிருக்காரு? தலை வச்சிருக்காரு. அப்ப மாயையை அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? சரி, இப்போ நமக்கு துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா 3 மலங்கள். 3 யான் எனது என்ற மலமாகிய ஆணவம். அதை எடுப்பதற்காக சிவபெருமான் கொடுத்தாரு. அதாவது என்ன, நல்லா தெரிஞ்சுங்களேன். ஒரு காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கு. ஒருத்தர் டாக்டர் என்ன பண்ணாரு, 2 முள்ளு மாதிரி குட்டி முள்ளு கொடுத்து இதை வச்சு நெம்பி எடுன்னு சொல்லி கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதை கூட மனசு வரல. 2 நல்லா பலபலன்னு இருக்கேன், இங்கிட்டு ஒன்று குத்திக்கிட்டாரு. நல்லா தங்க முள்ளா இருக்குதுன்ட்டு இங்கிட்டு ஒன்று குத்திக்கிட்டு அங்கிட்டு ஒன்று குத்திக்கிட்டு, இன்னும் ஏதாவது 2 முள்ளு இருந்தா கொடுங்க, சேர்த்து குத்திக்கிறேன்றாரு. அது சரியா? அப்படி உலக வாழ்க்கை என்ன பண்ணுதான், இதையும் விட்டு போக மனசு இல்லை. நிறைய பேருக்கு நீங்கள் என்ன நினைச்ச உடனே பாருங்களேன், யாராவது ஒருத்தர் கேட்குறாரு, அவர் எதிர்பார்க்கலாம், ஒன்று எடுத்து அப்படி கொடுத்து பாருங்களேன், வந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்குமா, நமக்கு தேவையா வச்சு வச்சுருந்தீங்கன்னா வரவே வராது, அப்படியே போயிடும். நான்லாம் இப்போ கொடுக்க பழகிட்டேன். கொடுத்துட்டே இருந்தால் வந்துகிட்டே இருக்கீங்க. வீடு நிறைய குமிஞ்சு போய் கிடக்கு. வீட்டில் அவ்வளோ நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பார்த்தா படங்களாக இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் என்ன உத்திராட்சமா முட்டையா இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்படி தான் போயிட்டு கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கு சிவபெருமான்டார். இப்போ நல்லா கவனிங்க, சந்திரமௌலீஸ்வரர்னா என்ன இருக்கணும்? நிலாவு இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? கங்கை இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? பாம்பு. 3 உள்ள ஒரு உருவப்படத்தை யாராவது வழிபட்டீங்கன்னா, பூஜை பண்ணீங்கன்னா, நம்மளுடைய துன்பத்தை அடக்குகின்ற ஆற்றல் உரிய உருவமாக அந்த உருவம் உள்ளது. அந்த உருவம் யாரு ஒருத்தர் சந்திரமௌலீஸ்வரரை வழிபடுறாங்களோ, ஆணவம் கண்மம் மாயை அடக்குகின்ற உருவமாக அந்த உருவம் இருப்பதனால அவருடைய துன்பம் நிச்சயமாக போகும் அப்படின்றது. அந்த காலத்துல சைவத்துல இது மாதிரி ஒரு 2 மெத்தட்ல இறை வழிபாடு இருந்து கொண்டிருக்கு. இப்பயும் உங்களுக்கு ரொம்ப தாழ முடியாத துன்ப பிரச்சனைனா இந்த 2 மெத்தட்ல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க, நடக்குதா இல்லையா பாருங்க. அந்த அளவுக்கு போகும். அப்புறம் என்ன பாட்டு? அது என்ன பாட்டு? தன்னார் இல்ல, தன்னார், அப்புறம் தளல் போல் மேனி, அப்புறம் குளிர்ச்சி வெப்பம் அவருக்கு. 2மே வச்சிருக்காருன்னா அது அவருக்கு தான். அதாவது என்னன்னா, அடியார்களுக்கு குளிர்ச்சியாகவும் அடியார் அல்லாதவர்களுக்கு வெப்பமாகவும் இருப்பார். யாரு? அருளாற்றல் மறைப்பாற்றல். அடுத்தது எண்ணாத முப்புற ஆதிகள். எண்ணாத யாரை? எண்ணாத என்ன? எண்ணாதயா? சிவபெருமான எண்ணாத
முப்புற ஆதிகள் திருவதிகையில் இருந்தக்கூடிய ஆதிகள் தங்கக்கோட்டை, என்னது இரும்புக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, முப்புற ஆதிகளை என்னத அம்பு விட்டு அழிச்சார் அப்படின்னு சொல்றாரு. அதானே என்ன அடுத்தது துறையுள் அண்ணா உன்னை காலா இனி பெருமானுடைய அந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒரு தலத்துடைய சிறப்பை சொல்லி, ஒரு பக்கம் குளிர்ச்சியானவன் ஒரு பக்கம் வெப்பமானவன் சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்பேற்பட்ட பெருமானே நான் போன கைலாயத்தில் இருந்தபோது நான் உனக்கு அடிமைன்னு இருந்ததை நான் மறந்துட்டு உனக்கு அடிமை இல்லைன்னு இப்போ வாதம் செஞ்சேனே சாமி, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. நான் செய்தது நியாயமான்றாரு, அவரை கேட்கல. எல்லாமும் நீதானே ஆனாய், எதுதான் அவர் இல்லை, ஊனானாய் உயிரானாய், அப்புறம் என்ன உடலா என்ன வேணாலும் சொல்லுங்க, காரானாய் பச்சானாய் எனக்கு வீடானாய் செல்போன் ஆனாய், அத்தனை யாரு நம்மகிட்ட இங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப செல்லுன்னு நீங்க ஒரு இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பல்லு முக்கியமா செல்லு முக்கியமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு சொல்லணும். செல்லு முக்கியமா பல்லு முக்கியமா? இப்ப காலம் மாறி போச்சு, பல்லு இல்லாம கூட நான் இருந்துருவேன் ஐயா, ஆனா என்ன பண்ண முடியாது, செல்லு இல்லாம பாத்தியா என்ன வேகமா சொல்றான், செல்லு இல்லாம இருக்க முடியாது. உலகம் அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுது, புரட்டி எடுத்து கொண்டு போய் எதிரே கீழே தள்ளுது. போன விட சொல்லலை, நம்ம காத்தாழ்பவர் என்னை காத்து ஆளவில்லை என்பாங்க, கரையில் நின்ற அந்த அமரர்கள் என்னை பிடிச்சி பாவாடியில் பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளி விட்டானே சாமி, இல்லைன்னா நான் ஏன் போறேன் சாமி. திலகோதியார் என்னை திருநீர் பூசுனாங்க, அஞ்சலத்தை சொல்லுனாங்க, ஆனா சொல்ல வேண்டியதை விட்டாங்களே சாமி. நீ வினையை அனுபவிக்க வேண்டியதில்லை, பெருமானை வழிபட்டால் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் ஏன் சாமி இதுக்கு போயிடுறேன், நான் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன வாவானி இழுத்துருப்பானுவ சாமி அப்படின்றார். அப்படித்தானே இப்பயும் நீங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, திருநீர் பூசாம ஒருத்தர் தனியா நிற்கிறான் வாவான்னு ஒரு ஓதி வா அப்படியே போட்டுருவான், பெருசா போட்டு விட்டுருவான். உண்டாயிட்டீங்களாங்க, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா போட்டு தூக்கிட்டு போடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், நல்லா நெத்தி நிறைய திருநீரை போட்டுக்க. எல்லாம் சொல்றீங்க, மகாத்மா காந்தி சொன்னது நடக்குமா நடக்காதா? மகாத்மா காந்தி ஒன்று சொன்னாரு, நான் கஷ்டப்பட்டு நாமெல்லாம் பெற்ற சுதந்திரம் எப்ப நிலை பெற்றதுன்னு நான் நினைக்கிறேன்னா, எப்ப நடுராத்திரியில 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா ஒரு டவுன்ல நடந்து போச்சுன்னா அப்பதான் நான் பெற்ற சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்ப நீங்க வேணா போய் பாருங்களேன், நடுராத்திரியில தனியா முடியுமா? முடியவே முடியாது. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டு, நிறைய திருநீர் பட்டை, நடுவுல ஒரு உத்ராட்ச கொட்டை, சுத்தி ஒரு மாலை, கையெல்லாம் சிவப்பட்டை போட்டுக்கிட்டு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொல்லிக்கிட்டு போய் பாருங்களேன். அவன் அலறி அடிச்சு துண்டை காணும் துணியை காணும் உங்களை விட்டுட்டு ஓட்டமா ஓடிடுவான். ஐயோ சாமி ஓடுவான், ஒன்றெல்லாம் ஓடுவானா விட மாட்டாங்க. ஆனா அதுக்கு நாம தயாரானா தயாரா சோக்கா போனா அவன் வரத்தான் செய்வான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக என்னன்னா இப்படி என்ன பாட்டுக்கு சிவா, ஊனாய் உயிரானாய் மலையானாய் காடானாய் எல்லாம் ஆனாய், விண்ணானாய் மண்ணானாய் மன்னவர்க்கு ஒரு மாண்பானாய், எல்லாம் சொல்றோம்ல, பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா எல்லாமாய். எதுதான் அவர் இல்லாம இருக்கிறாரு? எல்லாத்துக்குள்ள யார்? எனக்குள்ளேயும் உனக்குள்ள வெளியில உள்ள எல்லாத்துலயும் யாருக்கா? அவர் தான் இருக்கார். ஒரு நாள் முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் பயிற்சி ஏற்படுத்தலான்னு ஒருத்தர் வந்துட்டாரு. யாரு? ஒரு பழத்தை கொண்டாந்தாரு. என்ன பழத்தை? மாம்பழத்தை. மாம்பழமா? நல்ல கதையா போச்சு. அங்க இருந்து சொல்லிட்டு மாம்பழம்ன்றீங்க, எல்லாம் மே மாசம் லீவ் வரப்போது மாம்பழம் ஞாபகத்துல இருக்கீங்க. அந்த ஞான பழத்தை கொடுத்தாரு. ஆனா உண்மையிலேயே பொருள் அது அல்ல. இவர் என்ன பண்ணாரு, மயில் ஏறிட்டு மேல பறந்தாரு. பாருங்க, பறந்தா கடலை பாக்குறாரு. யாரு தெரிஞ்சாங்க? அம்மையப்பர். கடலை தாண்டி போறாங்க, மழை தெரியுது. அதுல யாரு தெரிஞ்சாங்க?
அம்மையப்பர். அதை தாண்டி போறாங்க ஆகாயம் எல்லாமே என்ன தெரியுது? இவர் என்ன பண்ணாரு? விநாயகர் அம்மையப்பரை பார்த்தாரு. உள்ள என்ன தெரிஞ்சது? அம்மையப்பர். அதுக்குள்ளேயும் போய் பார்க்குறாரு. என்ன தெரிஞ்சது? அம்மையப்பர். உள்ள என்ன போய் பார்க்குறாரு? அதுக்குள்ள என்ன தெரிஞ்சது? அப்ப அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கும் யார் இருக்காங்க? எல்லையே இல்லாத ஆழ்ந்து அகன்று நுண்ணியனாக யார் இருக்குது? சிவபெருமான் தான் இருக்கார். எல்லாமே ஆழ்ந்து அகன்று நுண்ணியனா யார் இருக்குது? சிவபெருமான் தான் இருக்கார். அப்ப எல்லாத்துலயும் யார் இருப்பாங்க? அதுதான் சொல்றாரு, ஊனானா உயிரான, என் உயிருக்குள்ள கலந்திருக்கவனே, உயிருக்குள்ள கலந்து, உயிரானா உயிர் இல்லை, உயிருக்குள்ள கலந்திருக்கவனே ஊனானா உயிரானாய். அப்புறம் என்ன? ஆனானாய். பாடுங்க. தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய். அப்படின்னா விடை ஏறுபவனே. என்னது விடை? எத்தனை விடைகள், எத்தனை விடை இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ரிஷபம் கோயில் இருக்கும்? எத்தனை ரிஷபம் கோயில் இருக்கும்? 5 ரிஷபம். அதாவது பாருங்களேன், இப்படி ஒருத்தர் படுத்திருக்கதா நினைச்சுக்கோங்க. எனக்கு படம்லாம் வரைய தெரியாது சுவாமி. என்னது? காலு, இது தொப்புள் வச்சுக்கோங்க. எனக்கு படம்லாம் இருக்கு. இந்த 2 காலும் தூக்கிட்டு படுத்திருக்காரு. அதுதான் கோபுரம். என்னது? கோபுரம். கோபுர வாசல். எது? கோபுர வாசல். இதான் கோயில். எப்படி கோயில் கட்டுறான் அப்படின்னா, ஒரு சன்னியாசியை படுக்க மல்லாக்க தள்ளி படுக்க போட்டுறணும். படுக்க போட்டா இதான் என்னது? கோயில். இது கோபுர வாசலுக்குள்ள நுழையணும். நுழைஞ்ச உடனே என்ன ஆகும்னா, முதல்ல பலிபீடம் இருக்கும். என்ன இருக்கும்? என்ன பலிபீடம்னா? பலிபீடம்னா என்ன? நாம எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு, நான் பெரிய மினிஸ்டரா இருப்பேன், இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு சாமி இங்கே வரும்போது ஆன்மாவை தான் வரணும், எல்லாத்தையும் விட்டு வரணும். இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? அப்படியே வருவார். இங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான நந்தி இருக்கும். பிரம்ம நந்தின்னு பேர். என்னது? ஓங்கார நந்தின்னு பேர், பிரம்ம நந்தி. அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவான்? கொடிமரம் ஒன்று இருக்கும். கொடிமரம் ஒன்று இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் அதிகார நந்தின்னு இருக்கும். அதிகார நந்தின்றது பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து சிலாதி முனிவருடைய மகன் அதிகார நந்தியாக, நம்ம பாஸ்ன்னு அர்த்தம். அவர் தான் நம்ம பாஸ். இது ஓங்காரமே நந்தியா இருக்கு. இதுதான் ஆன்ம நந்தின்னு பேரு. நம்ம நந்தி அதிகார நந்தி. அதனாலதான் அவர்கிட்ட காதில் பிடிச்சோன்னா நீங்க சொல்றீங்க நம்ம பாஸ்ன்றதுனால தான் சொல்றீங்க. ஆக்சுவலாக அவர்கிட்ட நீங்க காதில் எல்லாம் பிடிச்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கே தெரியும் நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாதா? எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாதா? நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க போட்டு காதெல்லாம் அவர் பாதெல்லாம் நீங்க திருக வேண்டியது. அதிகார நந்தி. அப்புறம் அந்த முப்புறம் ஏற்று போது போன தடவை சொன்ன மால் நந்தி. அதுக்கப்புறம் அறமே நந்தியா இருக்கிறது. சிவதர்மமே சிவதர்மம். அறம்னா என்னது? சிவதர்மமே அறம் நந்தியாக இருக்கிறது. உள்ள எத்தனை நந்தி? இப்போ மொத்தம் 5 நந்தி. ஆனா அறநந்திக்கு சிவபெருமானுக்கு இடையில தான் நம்ம கூறக்கூடாது. அறநந்திக்கு சிவபெருமானுக்கு இடையில தான் நம்ம கூறக்கூடாது. எப்போதும் 24 hours அறத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். சிவ தர்மம் முறைத்த பிரான் அமருமிடம். அவர் அங்கிருந்து செய்கிறார். திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே அறம் கொண்டு சிவதர்மம் உரைத்த பிரான் அமருமிடம். அறம் கொண்டங்கிற அவன் தன் வழி கருதி வந்தானே புறம் கொண்ட சடாயி என்பான் புள்ளிருக்கு மேலூரே. அப்படி அந்த இதுக்கு போகக்கூடாது. ஆனால் அப்படி நந்தி இன்னொரு வகுப்புல நல்லா விவரமா பார்ப்போம். கோயில் அமைப்பெல்லாம் விவரமா பார்ப்போம். இப்போ காலம் குறைவாக இருக்கிறதுனால நிறைவு செய்வோம். ஆனால் உன காலா இனி அல்லே எனலாமே. அடுத்த பாட்டு. குற்றம் நீக்குவது. என்னது? தேற்றான் கொட்டைன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அந்த தண்ணி பானைக்குள்ள போட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அழுக்கெல்லாம் அது வாங்கி என்ன பண்ணிக்கிறோமா? குற்றமாயிடுமா. அது வாங்கி குற்றமாயிடுமா. நமக்கு என்னத்தை டெலிவரி பண்ணுமா? நல்ல தண்ணியை டெலிவரி பண்ணும். தேற்றான் கொட்டையினுடைய வேலை. அப்ப அதுபோல எல்லா குற்றமும் செய்கின்ற என்னை என்ன பண்றான்? எல்லா குற்றமும் செய்கின்ற என்னை குற்றத்தை எல்லாம் நீ வாங்கிக்கிட்டு நல்லதை மட்டும் எனக்கு டெலிவரி பண்ணு சாமி, குற்றத்தை எல்லாம் மன்னிச்சிரு சாமி. எப்படி அப்படின்றாரு. அழகா சொல்றாரு. தேற்றாதெல்லாம் தேற்றி குற்றம் செய்கின்ற என்னை அந்த தேற்றான் கொட்டை போல நல்லதே செய்யணும் சாமி நீ அப்படின்றார். குற்றத்தை வாங்கி நன்மையை செய்யணும். யாரு? வாங்கி வினை மலை வறுத்து வான் கருணை தந்தாண்டானேன்னு மாணிக்கவர் சொல்றார். அந்த காலத்துல
ராத்திரி 7 மணிக்கெல்லாம் டொயின் டொயின் டொயின்னு அடிச்சுட்டு ஒரு குச்சி ஒன்று முதுகில் மாட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு செம்பு பின்னாடி ஒரு செம்பு மாட்டி வருவான். அவனுக்கு பேர் என்ன? ஆண்டி பண்டாரமா, அன்னக்காவடின்னு பேர். யார் வீட்டில் கிராமத்துலையா அன்னக்காவடி பார்த்துருக்கீங்களா? சாயந்தரம் 7 மணி ஆனால் மணி அடிச்சுட்டு டொயின் டொயின்னு வருவான். நடுவில் ஒரு குச்சி இருக்கும், இங்கிட்ட ஒரு பானை இருக்கும், இங்கிட்ட ஒரு பானை இருக்குது. அன்னக்காவடி எதுக்கு வரான் தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஒரு பிடி அன்னத்தை போட்டிங்கன்னா அது யாருக்கு போட்டதா அர்த்தம்? சிவபெருமான் வந்து வாங்கிட்டு போகிறதா அர்த்தம். பிச்சை எடுக்கிறதா அர்த்தம். வாங்கிட்டு போகிறாருன்னு அர்த்தம். வாங்கிட்டு போகிறதா அவருக்கு ஒன்றும் பசி பிச்சை எடுக்கலை. என்ன தெரியுமா? நம்மளுடைய வினைகளை வாங்கி கொண்டு போகிறார். நம்மளுடைய பாவங்களை வாங்கி கொண்டு போகிறார். வாங்கி வினை மல மறுத்துவான் கருணை தந்தாண்டானே அப்படின்றார். அப்படி தேற்றாதெல்லாம் செய்யக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய என்னைய நீ என்ன பண்ணுற? குற்றத்தை எல்லாம் பொறுத்து ஆட்கொள் சுவாமின்றாரு. அடுத்து நேரம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு, 2:50 ஆயிடுச்சு. இந்த பாட்டு தாங்க முக்கியம். தொழுவார் அவை இவருடைய தொழில் என்னன்றாரு. சிவபெருமானுடைய தொழில் என்ன? வாட் இஸ் டூயிங்? அவருடைய ஒர்க் என்ன? யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுடைய குறைகளை நீக்குவதுதான். யாருடைய? சுருக்கமா அப்பர் சாமி ஒரே வரையில் சொல்றார், தன் கடன் பணி செய்து கிடப்பது. என் கடன் என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க சிவா. நான் ஒரு பேங்க்ல போய் நம்ம இயக்குனர் ஐயாவோட அடிக்கடி நான் போய்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, அந்த மாயவரத்தில் ஒரு செக்கு போட்டார். 10,000 ரூபாய்க்கு இயக்குனர் செக்கு போட்டார். செக்கு போட்டால் கொண்டு போய் பணத்தை கொடுத்தேன். செக்கை என்கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு சொல்லுவார். நான் போய் கொடுத்தா கேஷ் கொடுத்தான், வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இயக்குனர் தான் கொடுக்குறாருன்னா பக்கத்தில் மேகன்ற சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் 25,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு. அதை என்ன வாங்கிட்டு சொன்னார். நான் போய் வாங்கிட்டு வரேன், 25,000 வாங்கிட்டு வரேன், 10,000 வாங்கிட்டு வரேன், கொடுத்துக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் நான் ஒரு ஐடியா பண்ணேன், இந்த 3 பேரையும் கழட்டி விட்டுருவோன்ட்டு. யாரு? இயக்குனர் வேண்டாம், பேராசிரியர் வேண்டாம், அமைப்பாளர் வேண்டாம், சுவாமிநாதன் வேண்டாம், கழட்டி விட்டு நான் தனியாக போனேன். தனியாக போய் ஒரு செக்கு கேட்டேன். கொடுத்தான். கொடுத்துட்டு எழுதுறோம். ஒரு 1 லட்சமாக எழுதுவோன்னு எழுதி கொண்டு போய் கேஷ் கவுண்டரில் கொடுத்தேன் பாருங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்ன அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்க. ஏடா நேற்று நான் வந்தேன், இயக்குனர்கிட்ட செக்கு கொடுத்தேன். அப்போ அக்கௌண்ட் நம்பர் கேட்கல. சுவாமிநாதன் ஐயா ஒரு செக்கு கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து கொடுத்தேன், கேட்கல. நீட்டின பணத்தை கொடுத்திய, இப்போ எனக்கு மட்டும் ஏன்டா கேட்குறேன்னா? புரியுதா? அப்போ ஏதாவது நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தா தானே அங்கேருந்து எடுக்க முடியும். எதுவுமே செய்யாமல் சிவபெருமான் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னா அங்கே இருந்தால் தானே எடுத்து கொடுப்பாரு. அவர் என்ன வச்சுக்கிட்டா வந்து செய்கிறாரு? நீங்கள் இருக்கிறத நீங்கள் செஞ்சதில் தானே எடுத்து கொடுக்குறாரு இல்லையா? அப்போ என்னன்னா அப்படின்னா என்ன செய்யணும்னா அதெல்லாம் நடக்கணும், நம்மளுடைய வினையெல்லாம் போகணும், நம்மளுடைய துன்பம் எல்லாம் போகணும்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட். என்ன பண்ணணும்? தொழ ஆரம்பிக்கணுமா? தொழுகெல்லாம் என்ன அர்த்தம்? இப்படி கும்பிட்டுட்டு இப்படி நிற்கிறது கிடையாது. இடைவிடாது கை நெகிழ விடையன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்னா கை எப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கை என்றால் ஒழுக்கம். கை என்றால் என்னது? ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவ ஒழுக்கம். என்னது? சிவ ஒழுக்கத்தில் சரியை பணியாகிய உடார பணி செய்வேன், கிரியை பணியாகிய முற்று மோதல் செய்வேன், கிரியை யோக பணியாகிய இது போன்ற வகுப்புகளில் சேர்ந்து மனதை மாற்றுவேன், சிவபெருமானுக்கு இடைவிடாது தொண்டு செய்வேன். இடைவிடாது, அதுதான் தொழுதல். எனது சரியை கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை செய்தல். 3ஐயும் நமக்கு செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்காரா இல்லையா சிவபெருமான்? நம்ம திருக்கூட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உழவார பணி செய்கிறோம், முற்றுவதல் செய்கிறோம், இது போன்ற வகுப்பில் மனதினுடைய யோக நிலைக்கு மாறுறோம். இப்போ 3ஐயும் செய்ய வாய்ப்பு எங்கேயுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். ஒன்று யோக நிலையில் போய்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா சரிய நிலையில் போய்கிட்டே இருப்பாங்க. கிரியை 3ம் செய்யக்கூடிய வாய்ப்பு நெய்வேலி சிவனடியார்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கார். குருமகா சன்னிதானனுடைய அருளாசியுடன் சிறப்பாக இருக்கு. ஆக தொழுகின்றவனுடைய வினையை போக்குவதுதான், பயத்தை போக்குவதுதான் யாருடைய தொழிலா? சிவனோட தொழில். இதாங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமாக தெரியும். அப்போ நீங்கள் தொழுகிறது கும்பிடுறது நிச்சயம் வீணாக போகாது. இங்கே கும்பிடு, நீங்கள் மனசை அங்கே வச்சுக்கிட்டு கும்பிட்டா தானே கும்பிடுவோமா வேண்டாமா? அறகுறையாக இருந்தால் எங்கிட்டு வரும்? அறகுறையாக இருந்தால் வராது. முழு நம்பிக்கையோடு வந்தால் நடக்கும். அது பத்மநாதன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? வைணவ ஆச்சாரியார் ஒருத்தர். அவர் குருநாதரை நினச்சி அப்படியே அந்த ஆற்றை கடந்தாரா. கீழே ஆற்றை கடக்கும்போது ஒவ்வொரு பாதத்தில் என்ன வருமா? அப்படியே தாமரை வருமா, அதில் ஏறி போனாராம்.
ஏறி ஏறி போனோடனே நமக்கு அப்பா குருநாதனுடைய அருள் நமக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும். அப்போ காட்டில் நிச்சயமாக பெருமானும் நரசிம்மரை பார்த்தே ஆகணும்னு அந்த காட்டில் போய் தவம் இருந்து நரசிம்மரை பார்க்கணும்னு பார்க்குறாரு. அவரை என்ன பண்ண முடியலையா, பார்க்கவே முடியலையா. ஆனால் ஒருத்தன் டெய்லி ஏன் சாமி உட்கார்ந்துருக்கேன்னு ஒரு காட்டுவாசி கேட்டான். நான் சொன்னேன் உனக்குலாம் புரியாது, சொல்லு சாமின்னா. சொல்லுன்னொன்னே என்ன பண்ணாரா, தலை சிங்கமாக இருக்கும், உடம்பு வந்து எப்படி இருக்குமா, மனுஷன் மாதிரி இருக்கும், அவரை தான் நான் விலங்கு, அந்த மாதிரி ஒரு விலங்கை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி விலங்கு நான் பார்த்ததே, நான் தான் தேடி போட அப்படின்னு. இப்போ சுவாமி சொல்லுவது உண்மையாக தான் இருக்கும், பொய்யா இருக்காது. இவ்வளோ பெரிய சாமி சொல்கிறாரு, நம்ம கண்ணுக்கு தான் இத்தனை நாள் பல்ல. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த விலங்கு உங்கள்கிட்ட பூட்டி கொண்டாந்து கட்டி கொண்டாந்து குடிக்கலைன்னா நான் தீ குளிச்சிட வேண்டாம். அவன் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு விலங்கு. ஆனால் சாமி சொல்றது மேல பொய் சொல்ல மாட்டார். சாமி நிச்சயமா அப்படி ஒரு விலங்கு இருக்கிறத பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான் ஒண்ணுமே நடக்கல. ஆனா 6 மணி ஆயிடுச்சு, சொன்னபடி தீக்குழி போட்டு போய் தீயை மூட்டி குளிக்க போறாரு. ஒரு கச்சனை வந்து பாருங்க, சிங்கம் கத்துனே கண்ணுக்கு தெரியுது, அந்த விலங்கு மாட்டிருச்சுன்னு அந்த கொடிகள் எல்லாம் இந்த பரியெல்லாம் வெடிச்சு அப்படியே இழுத்து பிடிச்சி கட்டி இழுத்துக்கின்னு வரான். சுவாமி பாருங்க அந்த விலங்கை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எந்த விலங்குன்னு தேடுறாரு, அங்க ஒரு விலங்கையும் காணோம். என்னடா சொல்ற, விலங்கை பாருங்க கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன்னாரு. தெரியல சாமி, என்ன தெரியலன்றீங்க, எம்பா பெரிய உருவம் நிக்குதுன்னாரு. மரத்துல கட்டி போட்டு அடிக்கிறாரு. இவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு, யாரு, நரசிம்மர். கட்டி போட்டு தெரியல. அப்புறம் ஒரு சவுண்டு கர்ச்சனை கொடுத்தாரு பாருங்க, காடே அரண்டு போற அளவுக்கு. அப்பதான் அடி போனார். நம்ம அவநம்பிக்கையோடு ஒரு முழு நம்பிக்கை இல்லாமல் பெருமானை வழிபட்டோம், அவர் காட்சி கொடுக்கவே. ஆனால் இவன் ஒரு முழு நம்பிக்கையோடு, அதான் அப்பர் சாமி சொல்றாரு, ஏதம் ஒன்றும் அறிவலராயினும் போது எஞ்செழுத்து உணர்வார்க்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமை மகிழ்வர் மாற்பேரர். எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை சாமி, அன்புதான் என்றார். மாத்திரைக்குள் அருளும் மாற்பேரர் என்றார் அப்படின்றாரு. அவ்வளவு ஒரு அன்பு அது மேல வைக்கணும் அப்படின்றாரு. அடுத்த பாட்டு சொல்லுங்க. ஆக அந்த ஊருடைய சிறப்பையெல்லாம் சொல்லி இந்த பாட்டில் கடைசியில் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. எல்லா பாட்டிலையும் இனி அல்லேன் எனலாமே, இனி அல்லேன் எனலாமே. இதில் என்ன இருக்கு, அல்லேன் எனலாமே, இனின்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன சொல்லலை, இனின்னு சொல்லலை. முதல் பாட்டில என்ன சொன்னாரு, இனி. நம்ம 10வது பாட்டில் இனின்னு சொல்லாததுனால இதெல்லாம் யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தும், அவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தும். நல்லா தெரிஞ்சுங்க, அடியார் பெருமக்கள் அருளை செய்த பாடல்கள்லாம் அவங்களுக்குன்னு நினைச்சக்கூடாது. யாருக்கு யாரு படிக்கிறாங்களா, இந்த பாட்டை படித்தா நீங்கள் சுந்தரர் ஆயிடுறீங்க, ஞானசம்பந்தர் பாட்டை படித்தா நீங்கள் என்ன வாரீங்க, ஞானசம்பந்தர் ஆயிடுறீங்க. அவங்க தானே பாஸ் நமக்கு, அவங்க மூலியமா மாறும். அப்போ யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்களாவே மாறிடுறாங்க, அவங்களாவே இனின்னு சொல்லல. என்ன சொல்றாரு, அல்லே என் எல்லாமே. ஆக சுந்தரனுடைய பாடல்கள்லாம் மிக அருள் உடையது, பெருமானுக்கு நெருக்கமான பாடல். ஒரு பாட்டில் சொல்றாரு, அந்த அழுக்கு மெய்கொடு நின் திருவடி அடைந்தேன். இதோட நிறுத்திக்கிறேன். அழுக்கு மெய்கொடு நின் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பால் அது ஒன்று ஆனால் பிழிக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பனாகில் திருவடி பிழை. இப்படி சொல்றாரு பாருங்க, பிழைப்பனாகில் திருவடி பிழை. அப்பா அவனுக்கு அவ்வளவு தர்றேன், இவ்வளவு தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன், இன்னும் அவ்வளோ ஒன்று நெருக்கடி என்ன கொடுத்தாலும் திருவடி பிழை. பழிக்கு வீணும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றனான் மற்றது என்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை தவிர நான் ஆரமாட்டேன். ஒரு பிழுக்கை வாரியும் பால் கொடு. அப்படி இருந்தால் சுந்தரர் புராணத்தில் நமக்கு தெரிகிறது என்னன்னா, இறைவன் அருள்வார், ஆனால் தவறுக்கு தண்டனை கொடுப்பார். தவறுக்கு சுந்தர புராணத்தில் வந்து வணங்கும் முன் வணங்க வேண்டும், வணங்கும் முன் இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறது, இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறது. இதில் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர்னா, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது,
ஆட்டுக்குட்டியில நல்லா ஃப்ரெஷ்ஷாக பால் கறக்குறாங்க. எப்படி கறப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மாடு மாதிரி ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு கறப்பாங்களா, பின்னாடி உட்காந்துட்டு கறப்பாங்களா? ஆட்டுக்குட்டிக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரகசியம். அம்மா மட்டும்தான் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. எல்லாருமே டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க. பின்னாடி இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆட்டுக்கு பால் கறப்பாங்க. அப்படி கறக்கும் போது ஆட்டுக்குட்டிக்கு ஒரு குஷி வந்துடும். எப்படி வந்துடும்? பால் கறக்கும் போது ஆட்டுக்குட்டிக்கு குஷி வந்துச்சுன்னா பாலை சங்கின்னு தூக்கும். என்ன பண்ணும்? தூக்கிட்டு பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலக்கும். அப்போதான் அதுக்கு குஷி வந்து புழுக்கை ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும்? புழுக்கை ஸ்டார்ட் ஆகி டபக்கு 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 டபக்குன்னு ஒன்று ஒன்றா கூட பார்த்துருக்கீங்களா? அது எந்த மெஷின் உள்ளே வச்சிருக்காருன்னு தெரியல. சிவபெருமான் அச்சு மெஷின் வச்சிருக்காரா என்னமா தெரியல. உருண்டை உருண்டையாக நீட்டமாக நீள் வட்டமாக அழகாக உருண்டை உருண்டையாக வரும். அப்படி வந்து பொத்து பொத்துன்னு விழுகுமா. அப்போ கறக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ட்ரைனிங் எக்ஸ்பர்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்? கறந்துக்கிட்டே டபக்கு, இந்த கையில் டபக்கு 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 டபக்குன்னு தள்ளி விடுவார். தள்ளி விடும்போது மீறிக்கிட்டு ஒரு புழுக்க 2 புழுக்க விழுந்துருமா. எப்படி வந்துருமா? பாலை கொண்டு கீழே ஊற்றிடுவாரா? என்ன பண்ணிடுவார்? நைஸாக கையை விட்டு புழுக்கையை எடுத்து போட்டு பாலை கொண்டு போய் வச்சிருவார். அப்படி தானே? அதான் மெஷின் மாதிரி தானே ஷேப்பாக அழகாக உருண்டையாக இருக்குது. கரையிறது இல்லை. அதனால நம்ம இன்னும் கவலைப்பட. கரைஞ்சதுன்னா அது தாவர புல். அப்படி பிழுக்கை வாரியும் பால் கொள்ளும். பிழுக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை ஏற்றுக்கிற மாதிரி என்கிட்ட எவ்வளவு குற்றம் இருக்கிறதோ அந்த குற்றத்தை தூக்கி நீ எட்டக்கடாச்சிட்டு சாமி என்கிட்ட இருக்க நிறைகளை மட்டும் பார்த்து அப்படியே வாரி அணைத்து கொள்ளும் சுவாமின்றார். அப்படி அது போன்ற சுந்தர பெருமானுடைய திருமுறைகள் எல்லாம் குற்றங்களை நீக்க செய்து இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியது. பாடல் என்று பெயர், திருப்பாடல் என்று பெயர். வரும் வகுப்புகளில் இன்றைய காலம் நேரம் குறைவாக இருந்ததுனால நம்ம நம்ம இந்த அளவில் நம்ம நிறைவு செய்து கொண்டு வரும் வகுப்புகளில் சரியாக காலை அடியனுடைய வகுப்பும் மாலை ஓதுவாருடைய வகுப்பும் தொடர்ந்து நடைபெறும். பல நெருக்கடிகளுக்கு இடையில தான் நம்ம இந்த வகுப்பெல்லாம் வைக்கிறோம். திருப்பி மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இல்லை. ஆகவே எத்தனையோ பேருக்கு வேலை தான் இங்கே இருக்குது, யாருக்கு தான் இல்லை. இந்த ஒரு நாள் சிவப்பொழுதாக போகணுன்றதுக்காக நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாவது வகுப்புக்கு வந்தே ஆக வேண்டும் என்று 2 முறை முயற்சி செய்துவிட்டீர்களா? மீண்டும் 22 முறையும் இறைவன் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். 2 முறை நாளைக்கு போய்க்கலான்னு இருந்தீங்கன்னா மீதி 22 முறையும் தடைகளை கொடுத்து விடுவார். மீண்டும் 20 தடைகள சாதா தடையில செம தடையாக இருக்கும். உங்களுக்கு வரவே கூடாது. ஏதாவது ஒரு சோகம் அது இது அந்த நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் நல்லா இருந்தால் வந்து சாமி கும்பிடுவோன்றீங்க. நல்லா இருந்தால் உழவாரப்பணிக்கு வருவோம், நல்லா இருந்தால் முற்றுதல் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இருக்கிறதுக்கு தான் உழவாரப்பணிக்கு வரும், நல்லா இருக்கிறதுக்கு தான் முற்றுதல் பண்ணுறோம், நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வகுப்புக்கெல்லாம் வரோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று கூறி குருமரபு வாழ்த்து. கைலாயபுரம் வரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்கான பானுவாகி குயிலாரும்பொல் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தலைக மாதோ. அறிவிப்பு